ஸ்வீட் ஆர்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் எல்லோரும் ஃபைனாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் ஓகே குட். இன்றைக்கி நம்ம ஒரு ஜிம்மினோட ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம், மிஸ்டர் ஃப்ராட். ஸோ எஃப்எஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க, ஓகேவா? அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ எஃப்எஃப் பார்க்கலாம். நீங்கள் ஒரு ஹிந்தி பொண்ணு. ஸோ உங்கள் மம்மி டேடிக்கு கொரியாவில் ஒரு ஃப்ரெண்டு இருப்பாங்க. அதனால் நீங்கள் வெக்கேஷனுக்காக கொரியாவுக்கு வந்திருப்பீங்க. ஒரு 1 வீக் ஆகிருந்திருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஃபேமிலியாக கொரியாவில் தான் ஸ்டே பண்ணிகிட்ருக்கீங்க. தென் ஒன் டே போல் மார்னிங் நீங்கள் அப்படியே தூங்கி ஏஞ்சிட்டு ஒரு மாதிரி சவுண்டாக இருக்கேன்னு சொல்லிட்டு, இந்த அம்மா எங்கே போச்சு? மா மா தும் கஹா ஹே? பேட்டி ஐம் ஹிதர். எங்கம்மா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போய் பார்க்குறீங்க. இங்கே தான் இருக்க. என்னடி வேணும் உனக்கு? காலையே கத்திட்டுருக்க. அம்மா என்ன இவ்வளோ சவுண்டாக இருக்குது? என்னம்மா இத்தனை பேர் வந்திருக்காங்க? கோன் ஹே மம்மா? வயன் போ, உள்ளே போய்ட்டு ரெடி ஆகிட்டு வா. ரெடி ஆகிட்டா? ஏன் வயன் சுப் கரோ. சும்மா நோண்டி கொஷின் கேட்டுட்டு இருக்காம போ. இப்படி அரைகுறையாக நிற்காம போய் அழகான சூடி வேர் பண்ணிட்டு வா போ. சூடியா? போடி. மம்மா கொரியாவில் எப்படி நான் சூடியெல்லாம் போட்டுக்கிறது? சொன்னது செய் போ அப்படின்னு தவிர்த்தே விட்டுறாங்க. ஸோ நீங்களும் போய்ட்டு அழகான ஒயிட் சூடியை வியர் பண்ணிக்கிறீங்க. ஸோ நீங்கள் வியர் பண்ணிட்டு வந்தோடனே, மம்மா ஓகே, வாவ் லுக்கிங் பியூட்டிஃபுல் வயன். தேங்க்யூ மம்மா. சரி ஓகே, எங்கே போகிறோம் இப்போயாச்சும் சொல்லுமா, யார் அவங்கெல்லாம்? சரி வா அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க முன்னாடி எனக்கு வச்சு, வயன் எல்லாருக்கும் நமஸ்தே சொல்லு. ஹலோ சாரி நமஸ்தே அப்படின்னு சொல்கிறீங்களா? ஸோ உங்கள் டேடி தோ இவதான் என்னோட பேட்டி வயன் ஆஷிமா. ஸோ அந்த ரிலேட்டிவ்ஸ்லாம் அவங்கள பார்த்துட்டு, பா எவ்வளோ அழகாக இருக்கா, அப்படியே டால் மாதிரியே இருக்கா இவ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பேசிகிட்டு இருக்காங்களா? ஸோ ஒரு ஆண்டி உங்களை, இங்கே வாமா வயன், இங்கே பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஸோ நீங்கள் உங்கள் மம்மியை பார்க்குறீங்க. சாவோ போ அப்படின்னு சொல்கிறாங்களா? ஓகே மம்மா அப்படின்னு போய் நீங்கள் அந்த ஆண்டி பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. ஸோ அந்த ஆண்டி ஒரு கொரியனா. ஸோ நீங்கள் பக்கத்தில் போய் உக்காந்ததும் உங்கள் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு, அழகாக இருக்கு, என் பையனுக்கு நீ கரெக்டாக இருப்ப. கியா பையனா? உடனே உங்கள் டேட் வயன் வா அப்படின்னு கூப்பிட்றாரா? ஸோ அந்த ஆண்டி உங்கள் ஹேண்ட்ஸை விட்டுடுறாங்க. ஸோ நீங்கள் போயிட்டு நிற்கிறீங்க. உடனே உங்கள் அம்மா, வயன் போதும், நீ ரூமுக்கு போ. ரூம்கா? கியா அம்மா இங்கே என்ன நடக்குது? எனக்கு ஒன்றும் புரியல. வான்னு உங்களை ரூமுக்கு கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாங்களா? அம்மா அப் கியா கர் ரஹே ஹோ? எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? வயன் சும்மா இரு, என்ன பண்ணுறோம் உனக்கு தெரியல? அம்மா எனக்கு எனக்கு ஷாதி பண்ண போகிறீங்களா? ஆமாம், ஷாதி தான் பண்ண போகிறோம். என்ன இப்போது? வித்தவுட் மை பெர்மிஷன் ஹவு கேன் யூ? நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு பிடிக்கல. வயன் கத்தாதடி, சும்மா இரு. அம்மா எனக்கு வேண்டாம். இது பாரு, வாய் முடிக்கிட்டு சும்மா இரு. உன்னை சும்மா பார்த்துட்டு போகிறதுக்கு தான் வந்திருக்காங்க, சரியா? அந்த பையனுக்கு ஒன்று பிடிக்கணும். ஓவர் ஆக்டிங் பண்ணிகிட்ருக்காத, சும்மா இங்கே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போயிடுறாங்களா? ஸோ நீங்கள் அப்படியே ரூமில் உட்காந்துட்ருக்கீங்க. அவங்களுக்கு பேசுறதெல்லாம் கேட்குது. அப்போ உங்கள் டேடி அந்த 2 கொரியன் அங்கிள் ஆண்டிக்கிட்ட, ஓகேவா உங்களுக்கு? என் பேட்டி பிடிச்சிருக்குல்ல? அவளுக்கு என்ன, அவர் நல்லா இருக்கா. எதுக்கும் என் பையன்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன். ஓகே, அது உங்கள் பையன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என் பையன் எப்போவுமே என் பேச்சு மீற மாட்டான். பொண்ணுங்க ஓகே இல்லை? என் பொண்ணும் என் பேச்சு மீற மாட்டா அப்படின்னு சொல்லிடுறாங்களா? ஸோ உங்களுக்கு ரூம்லேருந்து அப்படியே அழுகையாக வருது. இதை கேட்டதும், என்கிட்ட கேட்காம எப்படி? ஸோ வீட்டில் இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கிளம்பிட்டாங்க. உடனே நீங்கள் ஓடி போயிட்டு, பாப்பா ये क्या है? व्हाट इज दिस? எனக்கு பாப்பா मुझे ये शादी नहीं चाहिए. ஷட்டப் வயன், என்ன பேசிகிட்ருக்க? எல்லாம் முடிவாயிடுச்சு. என்ன சொன்ன? என்னோட மேரேஜ் உங்கள் கையில் தான் இருக்குது, உங்கள் டெசிஷன் தான், நீங்கள் எடுக்கிறதா டெசிஷன் சொன்னல, அப்புறம் என்ன? ஆனால் நான் ஏதோ, அதெல்லாம் முடியாத வயன், நீ சொல்லிட்ட, அவ்வளோதான். இதுக்கப்புறம் மாற்றுறதெல்லாம் முடியாது. நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். உனக்கு அந்த பையன்தான். பையன் நல்லா படிச்சிருக்கான், நல்ல பையன்தான், நல்ல ஒரு ஜாப்லேயும் இருக்கான். ஸோ சைலண்ட்டாக இரு, ஓகேவா? எந்த பிரச்சனையும் பண்ணணும்னு நினைக்காத. அப்படி பண்ணேன்னு வச்சுக்கோ,
நான் வேறு மாதிரி மாறிடுவேன் அப்படின்னு உங்கள் அப்பா டெரராக பேசிட்டு போயிடுறாரா. அம்மா எனக்கு வேண்டாம், ப்ளீஸ் சொல்லுங்க வயன். ஸோ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போயிருப்பீங்களா அங்கிள் ஆண்டி, அவங்களும் அந்த வீட்டை தானே இருப்பாங்க. அங்கிள் ஆண்டி நீங்களாச்சும் வயன் பேட்டி இங்கே பாரு, அல்லடுக்கா குட் கேரக்டர், உனக்கு பிடிக்கும் அவனை, நல்ல பையமா, நீ பாரு ஃபோட்டோஸ்லாம் வச்சுருக்கேன், உன்னை பார்த்தா உனக்கு பிடிக்கும். அதுவும் இல்லாமல் அந்த பையனோட டேடும் இதுவும் அங்கிளும் ஒரே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறாங்க. என்னம்மா நீ வேணான்னு எப்படி சொல்ல முடியும்? அதுக்கு போ ஃபோட்டோஸை பாரு அப்படின்னு நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்களா. உடனே அந்த ஆண்டியோட குட்டி பையன் சோட்டு வந்துட்டு, அக்கா வா நம்ம போகலாம் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு வெளியில் வந்துடுறான். ஸோ நீங்கள் அப்படியே பார்க்கில் உட்காந்துட்டு அப்படியே சோகமாக உட்காந்து திங்க் பண்ணிகிட்டே இருக்கீங்களா. அந்த பையன் உங்கள் ஆன்சர் ஹோல்ட் பண்ணிவிட்டு, என்ன ஆச்சு அக்கா? ஒன்றும் இல்லை, நான் ஃபோட்டோ பார்த்தேன், அந்த அண்ணா நல்லா இருந்தார், நீ மேரேஜ் பண்ணிக்கோ. சும்மா குழந்தைன்னா குழந்த மாதிரி பேசு, அதிக ப்ரெஸிங் மாதிரி பேசாத அப்படின்னு நீங்கள் அவனை திட்டிட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் நடந்து போயிட்டே, இப்போ நான் என்ன பண்ணுறது, மீன் கியா கர்னே ஜா ரஹா ஹூம், என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியலையே. இந்த அம்மாவும் பாப்பாவும் ஏன் இப்படி இருக்காங்க, என்கிட்ட கேட்காமலே சே எங்கேயாவது ஓடிடலாமா. அப்புறம் அவங்க ஏதாச்சும் தப்பான டிசிஷன் எடுத்துட்டாங்கன்னா, ஐயோ மைனிஸ் ஷாதிக்கோ கேசே இருக்குங்க, எனக்கு தெரியலையே எப்படி இந்த மேரேஜை நிறுத்துறது. கौन मेरी मदद करेगा, யாரா எனக்கு ஹெல்ப் பண்ணுவா அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி அழுதுகிட்டே வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு 2 ஸ்கூல் பசங்க ஒரு பையன் கூட நின்று பேசிகிட்டு இருக்காங்களா. ஸோ நீங்கள் தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த 2 பசங்க வந்துட்டு, அண்ணா இது யாழ் எனக்கு வாங்கி கொடுத்தா ஐஸ்கிரீம். ஸோ இன்னொரு பையன், இல்லைண்ணா அவள் முதல்ல என் பேர் சொல்லி தான் கொடுத்தா, அவள் ஏன் ஆளுண்ணா. இல்லை ஏன் ஆளுண்ணா, அவள் என்ன தான் நான் லவ் பண்ணுறா. அண்ணா அவன் பொய் சொல்கிறா, அவள் என்ன தான் லவ் பண்ணுறா இப்படின்னு 2 அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஆப்போசிட்டில் நிற்கிற அந்த பையன், டேய் சி மூடுங்கடா கொஞ்ச நேரம், உங்கள் 2 பேரும் வாங்கல, சும்மா நொயின்னு. அண்ணா என்னண்ணா, பின்ன ஒரு பொண்ணுக்கு 2 பேர் ஆச்சுன்னு இருக்கீங்க, யாரோ தான் அந்த பொண்ணை லவ் பண்ணுறா. அண்ணா என்ன தானா. இன்னொரு பையன், இல்லைண்ணா அவள் என்ன தானே லவ் பண்ணுறா. டேய் பாரு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோ, ஃபஸ்ட்லேருந்து சொல்லுங்கள் என்ன கதை அப்படின்னு சொல்லும்போது அந்த பசங்க சொல்கிறாங்க, அண்ணா நான் சொல்கிறேன். அண்ணா நான் தானே சொல்லுவேன், இதுக்கும் அடிச்சுக்கிறாங்களா. டேய் என்னடா இப்படி கடுப்பேற்றிட்டுருக்கீங்க காலியே, யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். சரி நானே சொல்கிறேன். இங்கே பார்த்தல யாளுக்கிட்ட காசு பத்தலைன்னு சொல்லிட்டு ஒரு ஐஸ்கிரீமை வாங்கி, ரோஹித் இந்தா பிடி 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோ அப்படின்னு கொடுத்தா. உடனே இந்த பையன் அந்த பொண்ணுக்கிட்டேருந்து ஐஸ்கிரீமை வாங்கி, ஓகே ருஹி நாங்கள் 2 பேரும் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறோம் அப்படின்னு அவள் கையிலேருந்து பிடுங்கிட்டா. இப்போ அந்த ஐஸ்கிரீம் அவன் தரமாட்டானா, என் ஆள் எனக்கு தான் தந்தான்னு சொல்லிட்டு அவனே வச்சுன்னு இருக்கானா, எனக்கு தரமாட்டான். உடனே அந்த பாஸ் பையன், ஓ இதுதான் பிரச்சனையா, ஆமாண்ணா, இப்போ என்ன ஐஸ்கிரீம் யார் சாப்பிட்ணும் தானே, அந்த பொண்ணு யாரை லவ் பண்ணுறா. அண்ணா ஆப்வியஸ்லி இதில் என்ன டவுட்டு, ரோஹித் இந்தா வச்சுக்கோன்னு என் பேரை மென்ஷன் பண்ணி தான் கொடுத்தா, அப்போது என்ன தானே லவ் பண்ணுறான்னு அர்த்தம். உடனே பக்கத்தில் இருக்க பையன், இல்லைண்ணா ரோஹித் இந்தா வச்சிக்கோ 2 பேரும் ஷேர் பண்ணிக்கோன்னு தானே அந்த பொண்ணு சொன்னான், அப்போது என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்குன்னு தானே ரோஹித் கிட்ட கொடுத்து 2 பேரும் எடுத்துக்கோங்கன்னு சொல்கிறா. இதுலேருந்து என்ன தெரியுது, என்னண்ணா தெரியுது, என்ன தெரியுது, அவ என்ன தானா லவ் பண்ணுறா அப்படின்னு 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்களா. உடனே அந்த பையனுக்கு செம்மக்கம் வந்துட்டு, டேய் இதை பாரு ஸ்டார்ட் பண்ணாதீங்க நிறுத்துங்க, என்னால் இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியல, என் பாஸ் கிட்டே கூப்பிட்டு போகிறேன், என் தலைக்கிட்ட கூப்பிட்டு போகிறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் ஒரு பிளேஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாரா. ஸோ நீங்களும் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே பின்னாடி போகிறீங்க. ஸோ ஒரு பில்டிங் மாதிரி, ரொம்ப பழசும் இல்லாமல் புதுசும் இல்லாமல் மீடியம் சைஸில் ஒரு பில்டிங். ஸோ உள்ளே 3 பேரும் போனதும் ஒரு பாஸ் ஒருத்தர் இருக்கார். ஸோ நீங்கள் வந்து ஒளிஞ்சிட்டு பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அந்த பாஸ் பார்த்ததோ, வாடா டே என்ன அப்படின்னு சொல்கிறாரா. ஸோ வர்றது டேயோங் தான். இல்லை மச்சான், இதுங்க 2ம் ஒரே பொண்ணை லவ் பண்ணுதுங்க, ஐஸ்கிரீம் மேட்ரு என்னென்னமோ கதை, எனக்கு மண்டையே பிச்சுக்குச்சு, கதைன்னு ஒன்று சொன்னானுங்க. என்ன கதை அப்படின்னு அந்த பாஸ் சொல்கிறாரா. வேணாம் மச்சா, நீ அதை கேட்டின்னா வச்சுக்கோ உனக்கே மண்டை கொளாராயிடும். ஓ அவ்வளோ கேவலமான கதையா, சரி
ம் இப்போ என்ன, அந்த ஐஸ்கிரீம் யாருக்கு அவ்வளோதானே, இப்படி கொடு அப்படின்னு அந்த ஐஸ்கிரீமை வாங்கிட்டு, சாக்கோபாரா எனக்கு பிடிக்குமே. ஸோ வெளியில் நீங்கள் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க, அந்த பாஸோட ஃபேஸே உங்களுக்கு தெரியல. கோன் ஹே, யாராக இருக்கும், டெரர் பீஸாக இருப்பாரோ. ஸோ அந்த பாஸ் அந்த கவரை ஓப்பன் பண்ணிவிட்டு, டேய் உருகி போயிடுச்சுடா லூசு பசங்களா, உருகுனா எனக்கு பிடிக்காதே, எனக்கு சில்லுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். தலை அந்த ஐஸ்கிரீம் எங்களுது, என் ஆள் எங்களுக்கு வாங்கி கொடுத்தது. சரி, உங்கள் ஆள் உங்களுக்கு தான் வாங்கி கொடுத்தா என்ன பண்ணலாம், அதான் உருக்கிடுச்சே, வேஸ்ட்டாக போயிடலாம்ல, அதான் நான் சாப்பிட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே வாழை வச்சுட்டு சப்பிடுறாரா. தலை அந்த ஐஸ்கிரீமு என்ன குழந்தை பிள்ளைங்களுக்கு லவ் கீக்குதா, ஸ்கூல் போகிற வயசில் லவ் கீக்குதா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மண்டையிலே ஒரு தட்டு தட்டிட்டு, பா எடுத்த காலி பண்ணு போங்க. அப்போ அந்த 2 பாய்ஸில் ஒரு பையன் தயவங்க பார்த்துட்டு, யோ நீ எல்லாம் ஒரு ஆள்னு உங்ககிட்ட வந்தா நீ என்னடானா இப்படி இன்னொரு பையன்கிட்ட கோத்து விட்டுட்டு அவன் ஐஸ்கிரீம் அவன் பிடுங்கி சாப்பிட்டுன்னு இருக்கான், இதில் பேருக்கு தான் ரவுடிங்க ரெண்டும், பே அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 பசங்க ஓடிடுறாங்களா. ஸோ தயங்க அப்படியே பின்னாடியே துரத்திட்டே போகிறாரு. ஸோ நீங்கள் எட்டி எட்டி பார்த்துட்ருக்கீங்க உள்ள. அப்போ தயங்க அதை சைட்லேருந்து பார்த்துட்டு, ஏம்மா யார் நீ, யாரை பார்க்க வந்த, என்ன வேணும் உனக்கு, அது ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா. ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப் வேணும் உனக்கு. அது என்ன என்ன ஒரு படாவா பெரிய பெரிய ரவுடிக்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா. ரவுடியா, வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வராரா. ஸோ உள்ளே அந்த பாஸ் அப்படியே பெஞ்சில் படுத்துட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டுட்டு அந்த ஐஸ்கிரீம் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்காரா. ஸோ தயங்க உங்களை கூட்டிகிட்டு வந்ததும், டே மச்சான், டேய் ஜிமினா, டேய் தயம் சொல்கிறா, உயிரோட தான் இருக்கேன், பார்த்தா தெரில. இல்லை மச்சான் சவுண்டே இல்லையே, அதான் கேட்டேன். டேய் அதான் ஐஸ்கிரீம் சாப்பிட்டுன்னு இருக்கல, என்னன்னு சொல்லு. இல்லை மச்சான், இதோ உன்னை பார்க்கணுன்னு சொல்லிச்சு. உடனே நீங்கள் அவரெல்லாம் இருமா பேசணும்ல, ஏதோ பேசணுமா, என்னன்னு வந்து கேளு அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு ஜிம்மன் எந்திரிச்சு உட்காந்துட்டு அப்படியே அந்த கூலிங் கிளாஸை லைட்டாக அப்படியே கீழே இறக்கி உங்களை பார்க்குறாரா. ஸோ அந்த ஐஸ் அப்படியே சாப்பிட்டுட்டு இவங்களை மேலேருந்து கீழே ஒரு லுக் விட்டுட்டு, என்ன விஷயம், யார் நீ. பையா என்ன ஷேக்ரால ஒரு படா ஹுப்ட்ரவிக்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா. இதை என்னடா பேசுகிறா இவ, யாரா இவ, எங்கேருந்து கூப்பிட்டு வந்த. இருமச்சா, ஏய் பொண்ணு என்ன பேசுகிற நீ, என்ன ஷேத்ரா கீத்ரான்னு, யார் நீ, பேர் என்ன, தமிழ் தெரியாதா உனக்கு அப்படின்னு ஜிம்மன் கேட்கும்போது நீங்கள் ஜிம்மனை பார்த்து, சோட்டா கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அப்போது அந்த கொஞ்சத்தில் பேசு. பேர் என்ன. मेरी नाम வயன் ஆஷிமா. வயன் ஆஷிமாவா, எங்கேருந்து வர நீ, எந்த ஏரியா நீ. அக்லா க்ஷேத்ரா. எம்மா தமிழில் பேசுமா நீ. ஓ நெக்ஸ்ட் ஸ்ட்ரீட். ஓ பக்கத்து ஏரியாவா நீ. யா சரி, எதுக்கு வந்த. எனக்கு ஒரு ஹெல்ப்பு வேணும். என்ன ஹெல்ப்பு. என்ன ஒன்னே ஜிமன், இதை பாரு, எதா இருந்தாலும் தமிழில் போலோ, இல்லைனா இடத்த விட்டு ஜாவோ. டீக்கே பையா. சொல்லு. என்ன ஒரு பெரிய ரவுடிக்கிட்ட கூட்டிகிட்டு போக முடியுமா. ரவுடி. உடனே ஜிம்மின் அப்படியே காலரை தூக்கி விட்டுட்டு, சரி சொல்லு என்ன பண்ணோம் நான் இப்போது. ரவுடி நல்லா ஆளே பார்க்க அப்படியே பல்கா ஒரு மாதிரி ஸ்ட்ரென்த்தோட எனக்கு கூட்டிகிட்டு போக முடியுமா. அகைன் ஜிம்மின், சரி சொல்லு இப்போ நான் என்ன பண்ணணும். பையா அது சொன்னேனே ஒரு பெரிய ரவுடி. டே டயம் அவளை கூட்டிகிட்டு போய் சொல்லி புரிய வைடா. எப்பா இங்கே வா. என்ன ரவுடி தானே, அவன்தாம்மா ரவுடி, நீ கேட்ட ரவுடி அவன்தான். நஹி தும் ரவுடி நாஹி. இது ரவுடி இல்லையா,
हाँ तुम रौडी नाही, तुम फ्रॉड फ्रॉड बॉय. இது ஃப்ராடு பையா, உன் போட்டேன்னு வச்சுக்கோ. சாரி பையா, मैंने देखा भैया, நீங்கள் அந்த 2 சோட்டா பசங்க கிட்ட இருந்த ஐஸ்கிரீமை பிடுங்கி சாப்பிட்டீங்க. நீங்கள் அவங்க 2 பேருக்கும் ஏமாத்திட்டீங்க. நான் பார்த்தேன். 2 சோட்டா லடுக்கா உங்க திட்டிகிட்டே போனாங்க பையா. நீங்கள் ஃப்ராடு. டேத்தையும் என்னோடவ இருமச்சா. அம்மா அம்மா இரு என்ன நீ பாட்டு உண்மையை இப்படி உடச்சிட்ருக்கா? டேத்தையும் சரி மச்சான் இரு பேசுகிறேன். இங்கே பாரு, அது சின்ன பசங்க, அவங்க லவ் பண்ணுறாங்க. ஸ்கூல் டேஸில் இந்த மாதிரி லவ் பண்ணுறது தப்பு இல்லை? நீயே சொல்லு, தப்பு தானே? தப்பு தான். தப்பு தான். அதனால தான் நம்ம பாஸ் ஐஸ்கிரீமை பிடுங்கி சாப்பிட்டாரு. சரியா? ஒரு ஃப்ராடெல்லாம் கிடையாது, ரவுடி தான் அவர், நம்பு. உன் பிரச்சனை என்னன்னு சொல்லு. நீ சொன்னேன்னு வச்சுக்கோ, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் உன் பிரச்சனையை அவர் சால்வ் பண்ணுவார். ஒன்று ஜிம்மின் லைட்டாக தயவங்க திரும்பி பார்க்கும்போது இருமச்சான். சரியா? சொல்வியா மாட்டியா? இப்போது சொல்கிறேன். சரி வா, பாஸ்கிட்ட சொல்லு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தயவங்க உங்களை ஜெமின் கிட்டே கூட்டிகிட்டு வராரா? ஸோ அப்போ ஜெமின், இது பாரு, முதல்ல நீ எங்கேருந்து வர, என்ன பாஷை பேசுகிற நீ, அதை ஃபஸ்ட்டு சொல்லு. நார்த் இந்தியா, யூபிலேருந்து வரேன். ஓ, அங்கே அதான் சொன்னேனே, யூபி, உத்தரப்பிரதேஷ். ஓஹோ, இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க நீ? இங்கே வெக்கேஷனுக்கு தான் வந்தேன். அப்புறம் என்ன பிரச்சனை உனக்கு இங்கே வந்ததும்? யாராவது தப்பாக பேசினாங்களா, இல்லை டார்ச்சர் பண்ணுறானுங்களா யாராச்சும்? நஹி பையா. நையா? இல்லை. இல்லையாண்ணா வேறு என்ன பிரச்சனை உனக்கு? ஆமாம், எப்படி தமிழ் பேசுகிற நீ கொஞ்சம் ஹிந்தியும் சொல்லிட்டு? அம்மா ஹிந்தி, அப்பா தமிழ். ஓஹோ, கதை அப்படி போதா? சரி, என்ன பிரச்சனை? எனக்கு இங்கே கொரியாவில் ஒரு லடுக்கா கூட. லடுக்காவா? பாய். ஓ பையனா? லடுக்கா கூட எனக்கு ஷாதி ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது ஷாதியா? ஷாதி எனக்கு பிடிக்கல. நான் எப்படி நிறுத்தணும்னு தெரியல. இதையும் ஷாதினா என்ன மச்சான்? ஏதோ பையன் சொல்கிறா, அப்போ கன்ஃபார்ம் மேரேஜாக தான் இருக்கும். மேரேஜ்னு சொல்கிற, கரெக்டாக இருக்குமா? கரெக்டு தான் மச்சான், ஐ திங்க் ஸோ. சரி, இப்போ என்ன, அந்த மேரேஜ் உனக்கு பிடிக்கல அதானே? பையா, முझे ये शादी पसंद नहीं है. என்னடா இல்லை லென்த்தாக பேசுகிறா, சமாளி மச்சான். சரி இரு. அந்த பையன் என்ன படிக்கிறான்? ஏதாவது ஃபோட்டோ கிட்ட ஏதாவது இருக்கா? நஹி. இது ஃபோட்டோ இல்லாமல் இப்படி அரேஞ்ச் மேரேஜ்னாவே இப்படி தான் இருக்கும் பையா. அந்த லடுக்காவோட எந்த டீட்டெயில்ஸுமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. வீட்டில் சொல்லி புரிய வைக்க வேண்டியது தானே பையா? மேரி மம்மா பாப்பா ஒத்துக்கவே மாட்டாங்க. நான் சொல்கிறத கேட்கவே மாட்டாங்க. நான் என்ன பண்ணுவேன்? உடனே தயம் மச்சான் பாவமாக இருக்குடா. இரு, பிரச்சனை கிச்சனை வந்துட்டு போகுது, இரு. சரி, ஒரு ரவுடி கிட்ட கூட்டிகிட்டு போனால் உன் பிரச்சனைலாம் சரியாயிடுமா? பையா. எப்படி ரவுடி என்ன பண்ணணும்னு நினைக்கிற நீ? அவனை கொண்டுடணுமா? நஹி அப்படி கிடையாது. அவனை சும்மா மிரட்டி விட்டா போதும். அல்லடுக்காவ மிரட்டி விட்டு, இந்த பொண்ணு வேண்டாம், பொண்ணு கூட ஷாதி வேண்டாம், கட் பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாவே போதும். ஓ அப்படியா? சரி பண்ணிடலாம் பையா. நீங்கள் என்ன கேள்வி? நான் தான் பண்ண போகிறேன். சரி, எப்படி? எப்போ உனக்கு மேரேஜு? அது ஒரு 1 month 2 month கழிச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் பையா. சரி ஓகே பண்ணிடலாம் பையா. உங்கள் நம்பர் தயம், நம்பரை கொடுத்து வீட்டுக்கு அனுப்பு. சரியா? இப்போ ஒன்று
பையா ஏதாவது பிரச்சனை இருந்தா சரியா கால் பண்ணு. அச்சா டீக்கே பையா. சரி நீ இப்போ கிளம்பு. ஓகே. அப்படின்னு நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டே போயிட்டுருக்கீங்களா? பார்த்துப்போ, கீழே இருக்கு பாரு, டப்பா ஏதோ இருக்கு பாரு. பையா உங்களை தான் நம்பிட்டுருக்கேன். சரி சரி போ போ அப்படின்னு துரத்து விட்டுறாரா? ஸோ நீங்கள் வீட்டுக்கு வந்ததும் ஸோ எல்லோரும் அப்படியே கும்பலாக உட்காந்துட்டு அங்கிள் ஆண்டி எங்கள் மம்மி டேடியெல்லாம் உட்காந்துட்டு ஏதோ பார்த்துட்டே இருக்காங்க. என்னது இது? உடனே உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு, ஏ வயன் தும் கஹா சலேகா? மம்மா பார்க் மே. ஓ பார்க்கா, இங்கே வா அப்படின்னு உங்களை கூப்பிட்டு உங்கள் கையில் ஒன்று தராங்க. ஸோ அதை பார்த்தா உங்களோட இன்விடேஷன், மேரேஜ் இன்விடேஷன். மம்மா இது மேரேஜ் இன்விடேஷன். யார் இது? இதில் என்னடி கேள்வி? தும் மேரா மேரா இன்விடேஷனா? என்னம்மா? ஆமாம், நாளைக்கே உனக்கு ஷாதி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். வாட் மம்மா क्या करेंगे तुम? என்னது இது இவ்வளோ ஃபாஸ்ட்டாக? எதுக்கு? எல்லாம் ஒரு காரணத்துக்கு தான். என்ன மம்மா சொல்கிற? உடனே உங்கள் டேட், வயன்மா மம்மா சும்மா சொல்கிறா, நாளைக்கு கிடையாது. நாளைக்கு கிடையாதா? நான் கூட பயந்துட்டேன் பாப்பா. நாளன்னைக்குமா அப்படின்னு சொன்னதும் அவ்வளோதான். நாளன்னைக்கா? என்ன எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஷாதி பண்ணிவிட்டு என்னை துரத்தி வேணும்னு பார்க்குறீங்களா? உடனே எங்கள் மம்மி, ஆமாம் வயன், உன் டார்ச்சர் தாங்க முடியல, அதனால தான் உனக்கு மேரேஜ் பண்ணி துரத்தி விட்டுரும், போ ரூம்க்கு அப்படின்னு அவங்கள துரத்தி விட்டுறாங்களா? ஸோ நீங்கள் ரூம் போயிடுறீங்க. ஸோ உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எல்லாம் ஸ்பீடாக நடக்குது அப்படின்னு தோணுது. பட் இதெல்லாம் எப்பயும் முடிவு பண்ணிகிட்ருப்பாங்க. பட் உங்களுக்கு இப்போ தான் சொல்கிறாங்க. உடனே நீங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு ஜெமின் நம்பர் கொடுத்துருப்பால, அது கால் பண்ணுறீங்க. ஹலோ யார்? பையா யாமீன் ஆஷிமா ஹூ. ஆஷிமாவா? யார்? பையா வயன் இப்போ வந்துட்டு. ஏந்தி பொண்ணு நீயா? என்ன பையா, என் வீட்டில் ஷாதி நாளன்னைக்கே வைக்கிறாங்க பையா. எனக்கு என்ன நாளன்னைக்கேவா? ஆமாம் பையா, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சீக்கிரமாக எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பையா. என் மாமா பாப்பா புரிஞ்சிக்கவே மாட்றாங்க. ப்ளீஸ் பையா. ஐயோ சரி சரி, அப்போது இன்னைக்கு கண்டிப்பாக இப்போ முடியாது. நான் வேற ஒரு வேலை விஷயமா வெளில வந்திருக்கேன். பையா இருமா இரு, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணிட்டா? பையா இப்படி கைட்டி விடுறதுக்கு பிளான் போடுறீங்களா? இருமா ஃபோனை வை, கொஞ்ச நேரம் கழிச்சு நான் கால் பண்ணுறேன். உங்களை தான் நம்பிட்டுருப்பேன், இல்லைன்னா உங்கள் பேர் எழுதி நான் சூசைட் பண்ணிப்பேன். இது இருமா நான் பண்ணுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரா? ஸோ நீங்கள் அப்படியே உட்காந்துட்டே இருக்கீங்க. உடனே உங்கள் அம்மா ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்டு, வயன் இந்தா மாமியார் பேசணுமா? மாமியாரா? ஹலோ வயன் எப்படிமா இருக்க? ஆண்டி இப்போ தானே பார்த்தோம். விஜன் ரூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காதடி. உடனே உங்கள் மாமியார், விளையாட்டு பொண்ணு, சரிம்மா உனக்கு என் பையன் பிடிச்சிருக்கா? உடனே உங்கள் மம்மி பக்கத்தில் இருந்துட்டு, சொல்லு பிடிச்சிருக்குன்னு. ஆண்டி நல்லா இருக்கானா? நல்லா இருக்காரு. சரிம்மா வயன், நீ என் பையனை நாளைக்கு மீட் பண்ணுறியா? மீட்டிங்கா? மம்மா உடனே நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட கொடுத்துட்றீங்களா? ஹலோ மிஸ்ஸஸ் பார்க், என்னாச்சு? ஃபோனுக்கு எடுத்துட்டா? ஓ வெக்கமா அவளுக்கு? உடனே உங்களுக்கு ஷையா? ஐயோ பவான். உடனே அந்த மிஸ்ஸஸ் பார்க் சொல்கிறாங்க, இல்லை என் பையனை மீட் பண்ணுறியான்னு தான் கேட்டேன். உடனே ஷை ஆகிட்டு உங்ககிட்ட கொடுத்துட்டா போல். ஓ அப்படிங்களா? இதுவும் நல்லா தான் இருக்குது, பார்த்தது இல்லைல்ல. சரி ஓகே, எனக்கு ஓகே தான், என் பொண்ணுக்கும் ஓகே தான். என்கிட்ட எதுவுமே கேட்காம நீ ஏம்மா ஓகே சொல்கிற? வயன் நீங்கள் சொல்லுங்கள் மிஸ்ஸஸ் பார்க், நீங்கள் நாளைக்கு உங்கள் பையன்கிட்ட பேசிட்டு சொல்லுங்கள், என் பொண்ணை அமுச்சு விட்டுறேன் அப்படின்னு உங்கள் மம்மி சொல்லிடுறாங்களா? சரின்னு சொல்லிட்டு அந்த பையனோட மம்மியும் ஓகே சொல்லிடுறாங்க. ஸோ இப்போ அந்த பையனோட வீட்டில் அந்த பையனோட மம்மி, டேய் கண்ணா, என்னம்மா நாளைக்கு அந்த பொண்ணை போய் மீட் பண்ணிட்டு வரியா?
இது மீட்டிங்கா? ஆஹா, எனக்கு நிறைய வேலை இருக்குப்பா. டே என்னடா சொல்லும்? இல்லைம்மா, என்னால் முடியாது. அதெல்லாம் தெரியாது, நான் அந்த பொண்ணுக்கிட்ட பேசிட்டேன். நீ மம்மி என்ன சொன்னாலும் ஓகே சொல்வேன் தானே நான் நினச்சேன். ஷோ, என்னம்மா நீ இப்படி பண்ணுற? நாளைக்கு எனக்கு எவ்வளோ பிளான்ஸ் இருக்குது தெரியுமா? டே செல்லம், சரி போய் தொலைக்கிறேன். எந்த பிளேஸ்ன்னு சொல்லு. ஸ்கை மால் ஓகேவா? ஸ்கை மாலா? சரி சரி போகிறேன். சரி ஓகே, நான் அந்த பொண்ணு வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் ஓடிடுறானா. ஸோ அந்த பையனோட மம்மி உங்கள் மம்மி கால் பண்ணிட்டு ஸோ இந்த பிளேஸ் சொல்கிறாங்க, ஸ்கை மாலுக்கு வர சொல்லிட்டு. உடனே எங்கள் மம்மி, வயன் பேட்டி என்ன நாளைக்கு அந்த அந்த பையன் ஸ்கை மாலில் ஒன்று மீட் பண்ண போகிறானா, சரியா? சமத்து பொண்ணாக போயிட்டு வரணும். சரி மம்மா, போய் சாவுறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? உடனே ஜிம்மன் உங்களுக்கு கால் பண்ணுறாரா? இந்த ஃப்ராடு பையன் வேறு கால் பண்ணுறாரு. பையா சொல்லுங்க, என்ன விஷயம்? நாளைக்கு ஃப்ரீயா? நாளைக்கு ஃப்ரீ தான் பையா. நாளைக்கு ஸ்கை மால் வந்துரு. அந்த பையனும் வேணா கூப்பிட்டு வந்துரு, சரியா? பையா இது பேர் தோணன்னு பேசாமல் எப்படியாவது பிளான் போட்டு அந்த பையனை அங்கே வர சொல்லிடு, சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. மம்மா இந்த பிளேஸ் தானே சொன்னாங்க. ஏதோ ஒன்று அங்கே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தூங்கிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே போல் நீங்கள் ரெடி ஆகிட்டு வரீங்களா? உங்கள் மம்மியில், வயன் ஓகேவா, பக்காவாக ரெடி ஆகிட்டுருக்கா, அழகாக இருக்க. இந்தா இது பையனோட ஃபோன் நம்பர், இதை வச்சுக்கோ. இதுலேருந்து அந்த பையன் உனக்கு கால் பண்ணுவான். அப்படியே பண்ணலைன்னா நீ பண்ணணும். மம்மா நான் எப்படி? என்ன நீ தானே வாழ போகிற, நீ ஃபோன் பண்ணி பேசி இப்படியே கற்றுக்கோ எல்லாத்தையும். சரி போகிறேன். ஸோ நீங்கள் வீட்டை விட்டு வெளில வந்துட்டோன்னே ஃபோன் எடுத்து ஜிம்முக்கு கால் பண்ணுறீங்க. பையா நான் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். எங்கே மீட் பண்ணுறது? பையா அப் கஹா ஹே? ஓய், நான் லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிடுறேன், நீ அங்கே வந்துடு. பையா தெரியும்ல? தெரியும். வந்துடு. எனக்கு தெரியாதே, இந்த ஃப்ராடு பையன் வந்து கூட்டிகிட்டு போனால் என்னவா? ஸோ நீங்கள் அப்படி எல்லாருக்கிட்டையும் கேட்டுட்டு அட்ரஸை கண்டுபிடிச்சிட்டு ஒரு வேலையாக அந்த மாலுக்கு ரீச் ஆகிட்றீங்க. உடனே கால் பண்ணிவிட்டு, பையா அப் கஹா ஹே? எங்கே இருக்கீங்க? என் கண்ணுக்கு தெரியலையே. பொறுமை நான் எப்போ வர சொன்னேன், இன்னும் பொறுமையாக வா, சரியா? இல்லை பையா, எங்கே இருக்கீங்க நீங்கள்? இங்கே தான் இருக்கேன், அப்படியே மேலே பாரு. அப்படியே நீங்கள் மேலே பார்க்குறீங்க. ஸோ செகண்ட் ஃப்ளோரில் நின்றுட்டுருக்காரு. பார்த்துட்டேன் தூத்த வரேன். பொறுமை. அப்போ நீங்கள் குடுன்னு அந்த எலிவேட்டர்லேயே அப்படியே ஏறி ஓடி போகிறீங்க. அதில் இப்படி ஓடி வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியாது? அது தெரியும் பையா, சும்மா. எங்கே அந்த பையன் வந்துட்டானா? எங்கே இருக்கா? இது அந்த பையன் வந்துட்டானா நீ என்கிட்ட கேட்குற? ஐயோ ஆமாம்ல, எனக்கு தானே அந்த லடுக்காவை தெரியும். சரி ஃபோட்டோ ஏதாவது எடுத்துன்னு வந்தியா? சாரி பையா, மறந்துட்டேன், ஃபோட்டோ எடுத்துன்னு வரல. இவளை வச்சுக்கிட்டு எதையும் இதுக்கூட இவளை பிடிச்சிட்டு வந்த. சாரி மச்சான், இப்போ எவ்வளோ கோலாக தான் இருப்பான்னு எனக்கு தெரில. இவளை வச்சுக்கிட்டு பையா நம்பர் இருக்கு. ஓ நம்பர் இருக்கா? சரி கால் பண்ணு. சார் நீங்கள் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, ரொம்ப நேரமாக அந்த பையன் அட்டனே பண்ணலையா? பையா லடுக்கா அட்டனே பண்ண மாட்டான். என்ன ஃபோன் எடுக்கலையா? இதுங்க ரெண்டுத்தையும் வச்சுக்கிட்டு அவன் ஒரு கோலாக தான் இருப்பான் போல். என்ன இரு, அவனுக்கு ஒன்று தெரியுமா? ஐ திங்க் ஸோ, தெரியும் போல். சரி அப்படியே நில்லு, அப்படியே நின்றுட்டு இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இரு. ஏதாவது ஒரு பையன் உங்ககிட்ட வந்து பேசுகிறான். நான் சரிங்க பையா டிகே அப்படின்னு நீங்கள் ஜிம்மினோட ஹார்ம்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணுறீங்களா? ஏய் என்ன பண்ணுற? இல்லை பையா, இந்த மாதிரி நான் வேறு ஒரு பையனோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது அந்த லடுக்கா பார்த்தானா கோவம் வரும்ல, அதுக்கு தான். எப்படி நம்ம ஐடியா? சரி ஏதோ பண்ணு. ஸோ நீங்கள் அப்படியே ஜிம்மினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிற வர பையனை அப்படியே ஊற்று குறுக்குன்னு பார்த்துட்டு இருக்கீங்களா? ஸோ அந்த பசங்களோட பார்த்துட்டு பயந்து ஓடுறானுங்க. அப்போது ஜிம்மினோட பார்த்துட்டு, எதுக்கு மழை பண்ணிகிட்ருக்கா? எதுக்கு எல்லோரும் இப்படி குறுன்னு பார்த்துட்ருக்கா? இல்லை அந்த பையனானு பார்த்தேன்.
சும்மா நார்மலாகவே பார்க்கலாம். இப்படி குறுன்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. பையா சாரி. இதுக்கப்புறம் சார் நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டீங்களா? யாருமே வரல. பையா இருங்க, நான் போய் மம்மா கிட்ட ஒரு வாட்டி கால் பண்ணி கேட்குறேன். இது முன்னாடியே பண்ணியிருக்கணும்ல நீ. சாரி பையா. ஓ, உடனே நீங்கள் ஓடி போய்ட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒரு பிளேஸ் நின்று கால் பண்ணுறீங்க. அம்மா எங்கே அந்த லடுக்க வரவே இல்லை. கித்தனே தீர்மாம்மா, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது நான். சாரி பேட்டி, அங்கே தான் இருப்பான் போல் அந்த பையன். நான் தான் நம்பர் கொடுத்தனே, நீ கால் பண்ணு. சரி நீ வை. ஸோ நீங்கள் உங்கள் மம்மிக்கிட்ட ஃபோன் பேச கேப்பில் கேட்க ஒரு கால் வருது. ஸோ அவர் அதை எடுக்கும்போது, ஹலோ அம்மா நீங்களா? என்ன டேய், அவன் எங்கடா இருக்கான்? தோ பக்கத்தில். ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்றான். இல்லையேம்மா, வரவே இல்லையே. டேய் நான் பண்ணேன்டா, அவங்ககிட்ட கொடு. ஸோ ஜமீன் கடை கொடுக்குறாங்களா? ஸோ ஜமீன் எடுத்துகிட்டு, என்னம்மா என்ன டே ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்க? டேய் எத்தனை வாட்டி உன் ஃபோனுக்கு கால் பண்ணுறது, நீ எடுக்கவே இல்லை. நான் எடுக்கலையா? இரு. ஸோ கையில் இருக்க ஃபோனை பார்க்குறாரு. என்ன காலே வரலையே. சாரிம்மா, நான் தான் சைலண்டில் இருந்தது போல், பார்க்கல. சரி சீக்கிரமா, அந்த பொண்ணு வெயிட் பண்ணுது உனக்காக. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாரா. ஸோ ஒரு பாக்கெட்டில் இன்னொரு ஃபோன் இருக்கும். அதை எடுத்துகிட்டு, யார் இது இவ்வளோ வாட்டி கால் பண்ணியிருக்கா? ஸோ அந்த நம்பர் யாருன்னு செக் பண்ணுறதுக்குள்ளே இன்னொரு கால் வருதா. யாரோ கால் பண்ணுறாங்க. டே மச்சான் இரு, நான் ஃபோன் பேசிட்டு வரேன். ஹலோ யார்? ஹலோ யார்? தும் பார்க்காண்டி का लड़का है? வாட்? நீங்கள் பார்க் ஆண்டியோட சன் தானே? எஸ். நீங்கள் சேஷி ஆண்டி की बेटी? சாரி புரியல. இல்லை, நீங்கள் பார்க் ஆண்டியோட சன் தானே? ஆமாம். நீங்கள் யாருமா? அது ஸ்கை மாலுக்கு வர சொல்லியிருந்தாங்க. ஐயோ பையன், எப்படி சொல்கிறது? புரியுதா நான் யாருன்னு? ஓ ஓகே, நீங்களா வந்துட்டீங்களா? மே ஆயா. இது ஆயாவா? நான் வந்துட்டேன். எங்கே இருக்கீங்க? ஏதாவது லேண்ட்மார்க், ஏதாச்சும் நியர்பை ஷாப் கொஞ்சம் சொல்கிறீங்களா? இதர் ஃப்ளவர் ஷாப். ஓ, ஃப்ளவர் ஷாப் கிட்டே தான் இருக்கேன். ஃப்ளவர் ஷாப்பா? என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க? கலர் பிங்க் குர்த்தி போட்டிருக்கேன். சரி இருங்க. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, இந்த ஃப்ளவர் ஷாப்பு இங்கே தான் இங்கே பார்த்த மாதிரியே இருக்கே. ஸோ இப்படி பேசிக்கிட்டே அந்த ஃப்ளவர் ஷாப் கிட்ட ஜிம்மின் வந்து நின்றுட்டுருக்காரா. அப்போ நீங்கள் அங்கே நின்றுட்டு ஒரு ஓரமாக காதில் ஃபோன் வச்சுக்கிட்டு அப்படியே ஒரு ஓரமாக நின்று பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த ஜிம்மின் பார்த்துட்டு, என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு சொன்னீங்க? பிங்க் குர்த்தி. ரைட்டில் பாரு. ரைட்டில். ஸோ நீங்கள் ஃபோன் பேசிக்கிட்டு அப்படி ரைட்டில் பார்க்குறீங்களா? பார்த்துட்டேன். சரி, இப்போ லெஃப்டில் பாரு. பார்த்துட்டேன். மேலே பாரு. क्या करेंगे तुम? Are you playing with me? உடனே ஜிம்மின் காலில் இருந்த ஃபோன் எடுத்துட்டு, அடி பாவி நீதானா அது? என்ன காலி பண்ணுறதுக்கு என்கிட்டே பிளான் கேட்டு வரியா நீ? ஹலோ இருக்கீங்களா? ஹலோ. இருக்கேன். எங்கே இருக்கீங்க? நான் பார்க்கலையே. இல்லை, மேலே ஒரு காஃபி ஷாப் ஒன்று இருக்குது, அங்கே வந்துடு. காஃபி ஷாப்பா? எங்கே? 6th floor. சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறீங்களா? உடனே ஜிம்மி நாங்கள் வந்து ஓடி வந்துட்டு ஃபஸ்ட் எங்கே நின்றுட்டுருப்பாரோ அங்கேயே வந்து நின்றுட்டுருக்காரு. அப்போ நீங்கள் ஓடி வந்து ஜிம்மின் கிட்ட, பையா நான் பேசிட்டேன். யாருக்கிட்ட? அலடுக்கா வந்துட்டான். என்ன வந்துட்டானா? எங்கே இருக்கான்? பையா அவன் 6th floorல இருக்கானா, ஒரு கெஃபே, அங்கே வர சொல்கிறான். ஏதோ லூஸு மாதிரி மேலே பாரு, கீழே பாரு, சைடில் பாருன்னு டார்ச்சர் பண்ணிட்டான் பையா. எனக்கு செம்ம கோவம் வந்துச்சு.
நான் ஃபோனை வைடா அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டேன். திட்டினியா? சரி பெண்ண போகலாமா? டிக்கே பையா, மேலே போயிட்டு அவனை நீங்கள் அடிக்கிற அடியில் அவன் என்னை மறந்துடணும். ஆமாம் பையா, போகலாம் வாங்க அப்படின்னு நீங்கள் முன்னாடி ஓடுறீங்க. அப்படியே பின்னாடியே டேயாங்க ஃபாலோ பண்ணும்போது டேயாங்கோட ஹேண்டை ஜமீன் பிடிச்சிட்டு, டே மச்சான் இரு. என்னடா மச்சான் வா போகலாம். டேய் இந்த பிளானு அவள் யாருக்காக போடுறா தெரியுமா? யாருக்காக? டே மச்சான் என்ன போடுறதுக்கு என்னையே செட் பண்ணுறாடா அவ இது? ஆமாம் மச்சான், நான் தான் சொன்னேன்னு வீட்டில் அலைன்ஸ் பார்க்குறாங்கன்னு. அது இந்த கோளாறு தான் போல். இது இவளா? ஆமாடா தையங்கா. எப்படி மச்சான் என்ன பண்ண போகிற இப்போது? தெரியலையே, போகலாம் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு தையங்கையும் கூட்டிகிட்டு வந்துடுறாரா. ஸோ நீங்கள் கெஃபே வந்துட்டு எல்லோரையும் தூத்து பார்த்துருக்கீங்க அகெயின் யாருன்னு. அப்போ உங்கள் மண்டையில் ஜமீன் ஒன்று போட்டுட்டு, பையா என்ன நான் தான் சொன்னால இப்படி குறுன்னு பார்க்காதன்னு. டிகே பையா உட்காரு அப்படின்னு உங்களை ஒரு பெஞ்சில் உட்கார வச்சுட்டு, ஸோ உங்களுக்கு ஆப்போசிட்டில் ஜமீன் உட்காந்துக்கிறாரா. சரி எங்கே அவன்? தெரியல பையா, எங்கே போனானோ. கால் பண்ணிட்டா? இல்லை வேண்டாம் வருவான் இரு. டிகே பையா. சரி அவன் வந்தோன்னே என்ன பண்ணேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷால் எடுக்கிறீங்க. ஏய் என்ன பண்ணுற? இருங்க பையா, எப்படி பண்ணோன்னு நான் டெமோ உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். டெமோவா? இப்போ நீங்கள் தான் அந்த பையன். இப்போ நான் உட்காந்துட்ருக்கேன், எனக்கு ஆப்போசிட்டில் அந்த லடுக்க உட்காந்துட்ருக்கான். என் ஷால் உங்ககிட்ட கொடுக்குறேன். ஸோ இப்படி நாங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் அந்த பையனுக்கு பேக் சைடு வரணும். வந்துட்டு அப்புறம் நீங்கள் டெமோ பண்ணி காட்டுறீங்க. அந்த ஷால் எடுத்துகிட்டு நீங்கள் ஜிமின் பேக் சைடில் போயிட்டு டக்குன்னு ஜிமினோட ஹெட்டில் சுற்றிட்டு ஓகேவா பையா இப்படி தான் போட்டுட்டு அவன் மண்டியில் நங்கன்னு கொட்டிட்டு இப்படி எவ்வளோ அடிக்க முடியுமோ அவ்வளோ அடிச்சுட்டு ஓடிடுங்க. இதை மறந்துட்டு பாருங்கள், இந்த மேட்ரை சொல்லிட்டு போயிடுங்க. வைன் பின்னாடி இனிமேல் வரக்கூடாது, வீட்டில் போயிட்டு வைன் கூட இருக்க ஷாதியை கேன்சல் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுங்க. நானும் வந்துடுறேன் சரிங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் அப்படியே ஹக் பண்ணிவிட்டு பேக் ஹக் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருக்கீங்களா. உடனே ஜிமின் அந்த இதை எடுத்துகிட்டு, அப்படி பாவி எனக்கு போட்ட பிளான் தானா இது? சரி பிளான் போட்டதெல்லாம் போதும், முன்னாடி வந்து உட்காரு. பையா அப்படியே நீங்கள் உட்காந்துக்கிறீங்களா. அப்போ ஜிமின் உங்கள் ஃபேஸையே பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அந்த பையனை தேடிகிட்டே இருக்கீங்க எங்கன்னு. அப்போ ஜிமின் உங்களே பார்த்துட்டு இருக்கும்போது ஸோ நீங்கள் பண்ணுறதெல்லாம் அவருக்கு க்யூட்டாக தெரியுதா. பட் ஒரு செகண்டில் திங்க் பண்ணி பார்க்கும்போது அவரை தான் நீங்கள் வேண்டான்னு சொல்கிறீங்க. ஸோ ரீசன் தெரிஞ்சுக்கணும்ல எதுக்கு வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு. அப்போது அப்படியே அந்த பெஞ்சில் அப்படியே படுத்துக்கிட்டே உங்களே பார்த்துக்கிட்டு, ஓய் பையா கேவா இல்லை எதுக்கு இந்த மேரேஜ் பிடிக்கல? ஷாதியா எதாச்சும் லவ் பண்ணுறியா? லவ்வா? என் லைஃப்பில் நையோ யாருமே இல்லை பையா. என்ன யாருமே லவ் பண்ணலையா நீ? அப்புறம் எதுக்கு வேணான்னு சொல்லிட்டுருக்க? அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க வேண்டியது தானே? இல்லை. அந்த பையனை பார்த்துருக்கியா? இல்லை. பார்க்காமலே எப்படி வேண்டான்னு சொல்கிற நீ? பையா நீங்கள் எதுக்கு அவனை சப்போர்ட் பண்ணுறீங்க? அப்படி இல்லை, இருந்தாலும் பார்த்துருக்கலாம்ல. भैया मैं अपने प्यार का इंतज़ार कर रहा हूँ. இது ஏய் சத்தியமாக சொல்கிறேன், நீ என்ன பேசுகிறேன்னு எனக்கு புரியல. பையா ஐ எம் வெயிட்டிங் ஃபார் மை லவ்டு ஒன். ஏன் உன்னை யாரும் லவ் பண்ணலையா? பண்ணலை. இது உன்னை யாரும் லவ் பண்ணலையா? இல்லை பையா பண்ணாங்க, ஆனால் எனக்கு பிடிக்கல. சரி உன் டைப் என்ன? என் டைப் நல்லா ஹேண்ட்ஸமாக ஹைட்டா அதுக்கு வாய்ப்பில்லை. அப்புறம் ரவுடி மாதிரி இருக்கணும். அப்போ ஜமீன் அப்படியே காலரை தூக்கி விடுறாரா. பையா தும் ரவுடி நாஹி, தும் ஃப்ராடு. ஏய் நான் சொல்கிறேன் நீங்கள் கேளுங்க. சரி சொல்லு. ரவுடி மாதிரி இருக்கணுமா? ஸோ எல்லாருக்கிட்டையுமே ரூடாக பிஹேவ் பண்ணணும், என்கிட்டேயும் ரூடாக பிஹேவ் பண்ணணும், ப்ளஸ்
சாஃப்டாகவும் பிஹேவ் பண்ணணும். அப்புறம் அப்புறம் அவ்வளோதான். ரொம்ப பெருசாலாம் இல்லை பையா, சின்ன சின்ன இஷ்டம். என்ன இஷ்டம்? இந்த பீச் போகும்போது ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறது, ஷோல்டரில் அப்படியே சாஞ்சிக்கிறது, அவ்வளோதான். அப்புறம் மெயின் திங், ரெயினில் என் கூட ஜாலியாக நனையணும். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சா, இன்னுமே அந்த பையன் வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் போங்க பையா. இந்த பையன் எங்கே போனோம்? இல்லடுக்கா சரியான பாகலாக இருப்பானோ? பாகலா அப்படின்னா பைத்தியக்காரா போவி. சரி, இந்த அம்மாக்கு கால் பண்ணி, இல்லை வேண்டாம், நீ அவனுக்கு மெசேஜ் பண்ணி பீச்சுக்கு வர சொல்லு. பீச்? ஏன்? இல்லை, இங்கே ரொம்ப க்ரௌடாக இருக்கே, சம்பவம் பண்ணுறதுக்கு கரெக்டான பிளேஸாக இது இருக்காதுன்னு தோணுது. பீச்னால் கொஞ்சம் காலியாக இருக்கும்ல. ஓ, நீங்கள் அப்படி வரீங்களா? டீகே பையா, நான் மெசேஜ் பண்ணுறேன். இல்லை பையா, நான் காலே பண்ணுறேன். ஏய், மெசேஜ் மட்டும் பண்ணு. நீ ஏன் மெசேஜ் பண்ணு? டீகே அப்படின்னு நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்க. சரிவா போகலாம் அப்படின்னு உங்களை கூப்பிட்றாரா? இல்லை பையா, ரிப்ளை மெசேஜ் வரலே. இல்லை, வரும், நம்ம போயிட்டே இருக்கலாம். இல்லை பையா, அந்த பையன் வரலன்னா வருவான், கண்டிப்பாக வருவான், நம்ம போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஃப்ரெண்டில் போக சொல்லிட்டு அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, ஸோ ஜிம்மின் 2 ஃபோன் வச்சுருப்பார். ஒன்று வந்து பர்சனல், அந்த பர்சனல் ஃபோனில் தான் அந்த ரவுடி ஜிம்மின் வந்து யூஸ் பண்ணிகிட்ருப்பார். ஸோ ப்ரைவேட் நம்பர் வந்து இந்த மாதிரி வீட்டில் எல்லாருக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த நம்பர். ஸோ அந்த மெசேஜ் ஓப்பன் பண்ணிவிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு ரிப்ளை அனுப்பிடுறாரா? ஸோ உங்களுக்கு அந்த மெசேஜ் வந்ததோ ஓடி வந்து பையா ரிப்ளை வந்துருச்சு. அலடுக்கா டீகேன்னு மெசேஜ் பண்ணிட்டான். ஓ, நான் சொன்னல பையா உங்ககிட்ட எதுவும் மேஜிக் இருக்குது போல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிம்மினோட 2 சீக்ஸும் வச்சு அப்படி கிள்ளிட்டுருக்கீங்களா? ஸோ இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் ஓடிடுறீங்களா? ஜிம்மினுக்கு அப்படியே ஷை ஆகிடுது நீங்கள் இப்படி பண்ணதும். உடனே ஜிம்மினோட மம்மிக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ அட்டன் பண்ணிவிட்டு, என்னடா ஜிம்மினு, ஓகேவா அந்த பொண்ணை மீட் பண்ணியா நீ? பண்ணமா, இப்படி இருக்கா? நல்லா இருக்கா? உனக்கு ஓகே தானே? ஸோ அப்போ ஜிம்மின் உங்களே பார்த்துட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஜிம்மின் ஒன்று தான், ஓகே எனக்கு ஓகே தாம்மா, பிடிச்சிருக்கு. அப்போ தயங்க அப்படியே ஷாக்கிங்கோட ஜிம்மினை திரும்பி பார்த்துட்டு, டீ மச்சான் கல்யாணம்லாம் வேண்டான்னு சொன்னியடா? இல்லை, அதெல்லாம் இவளை பார்க்குறதுக்கு முன்னாடி வரைக்கும், இப்போது எல்லாம் மாறிடுச்சு. உடனே தயம், ஓகே உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் அவளுக்கு தான் ஒன்றும் பிடிக்கலையே. ஸோ ஹாப்பியாக அந்த ஜிம்மினோட ஃபேஸில் இதை கேட்டதும், ஆமாம்ல அவளுக்கு என்ன பிடிக்கலல்ல அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உங்கள் பின்னாடியே ஓடி வராரு. ஓய் நில்லு. ஸோ தயங்க அமைச்சிட்டு ஜிம்மினும் நீங்களும் மட்டும் பீச்சுக்கு வந்திருப்பீங்களா? ஸோ ஜிம்மின் உங்களை அப்படியே பீச்சுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அந்த சாண்டில் உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் உட்காந்துட்டு அப்படியே அங்கேயும் இங்கேயும் பார்த்துட்டே இருக்கீங்க, அகைன் அந்த பையன் வரானான்னு. அப்போ ஜிம்மின் இருந்துட்டு, இந்த பாரு, ஓய் உனக்கு பிடிக்கலன்னு சொல்கிற, இதுக்கு அவனை எதிர்பார்த்துட்ருக்க? அப்படியா? ஆமாம்ல, நான் எதுக்கு அவனை பார்த்தே நினச்சிட்ருக்கா? இல்லை பையா, அம்மா கிட்ட போட்டு கொடுத்துட்டானா என்ன சொல்வான்? இப்படி நான் உங்கள் கூட உட்காந்துட்ருக்கேன்னு அதெல்லாம் சொல்ல மாட்டான். உண்மையாவேவா? சொல்ல மாட்டான். சரி, அந்த பையன் பேர் என்ன? உஸ்கா நாம் சாரி நஹி ஜான்தா பையா, ஐ டோன்ட் நோ. இது பேர் தெரியாதா? ஜிம்மின். ஜிம்மினா? இல்லை, என் நேம் ஜிம்மின். ஹோ, ஆப்கா நாம் ஜிம்மின்? ஆமாம், உனக்கு தெரியாதா? நஹி பையா, நான் கவனிக்கல. சரி இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் ஜிம்மினோட ஹேண்டில் இருக்கா ப்ரேஸ்லைட்டை பார்க்குறீங்க. ஸோ நீங்கள் ஹேண்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு, பையா திஸ் ப்ரேஸ்லைட் கித்தனா சுந்தர் ஹே, பிடிச்சிருக்கா? நல்லாயிருக்கு அப்படின்னு நீங்கள் ஜிம்மினோட ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்களா? ஸோ ஜிம்மினுக்கு ஒரு மாதிரி லவ் ஃபீல் வருது உங்களை பார்த்துட்டு. பையா வேணுமா அது உனக்கு? நஹி நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை வேணும்னா சொல்லு. இல்லை வேண்டாம்
அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்பொழுது அந்த ப்ரேஸ்லெட்டை எடுத்துகிட்டு உங்களுக்கு போட்டு விடுறாரா? ஸோ நீங்கள் ஜிம்மினோட ஐஸே பார்க்குறீங்க. பையா இல்லை பரவாயில்ல. அப்போ ஜிம்மின் அப்படியே உங்கள் கிட்ட வந்துட்டு ஷ் அப்படின்னு சொல்கிறாரா? எந்திரிச்சு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபிங்கர்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு ஸோ பீச்சில் அப்படியே ஒரு வாக் மாதிரி போகிறீங்க. அப்போ நீங்கள் ஜிம்மின் கிட்ட பையா உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னது? கோச்சிக்க மாட்டீங்கள? இல்லை கேளு. அது ஒன்றும் இல்லை, நீங்கள் உண்மையாகவே ரவுடியா? ஏன் உனக்கு இந்த ஒரு டவுட்டு? இல்லை, நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு வேலை தான். ஃப்ராடு வேலையா? அடிங்க. இல்லை பையா, நீங்கள் சீரியஸ்லி நீங்கள் பண்ணுறதெல்லாம் ஃப்ராடு வேலை தான். எப்படி நீங்கள் உங்களை ரவுடி நினச்சிட்டு இருக்கீங்க? ரவுடியில் எப்படி இருப்பாங்க தெரியுமா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அப்படி 6 பேக்ஸு இந்த ஆப்ஸ் எல்லாம் வச்சுட்டு ஒரு மாதிரி கெத்தாக இருப்பாங்க பையா. ஏன் என்னை பார்த்தா அப்படி தெரியல உனக்கு? சரி, நீங்கள் ஜிம்மினை மேலேருந்து கீழே வரைக்கும் லுக் விட்டுட்டு நாஹி நீங்கள் பார்க்குறதுக்கு சோட்டா பச்சா மாதிரி இருக்கீங்க. எங்கள் வீட்டில் எங்கள் பாபியோட பையன் சோட்டு இருக்கான், அவனை மாதிரி குட்டியோண்டு இருக்கீங்க. இது குட்டி பையன் மாதிரி இருக்கானா நான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஷெல் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அடிக்கலான்னு ஓடி வராரா? சொன்னீங்களா ஃப்ரெண்டில் ஓடிட்டே இருக்கீங்க. ஸோ ரொம்ப தூரம் உங்களால் ஓட முடியல. டக்குன்னு ஜிம்மின் உங்களை சேஸ் பண்ணி பேக் ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிட்டாரு. ஜிம்மின் உங்கள் வேஸ்ட்டை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் டக்குன்னு ஜிம்மினோட ஐஸை பார்க்குறீங்களா? பார்த்துட்டு பையா எனக்கு ஷாதி வேண்டாம், எப்படியாவது கொஞ்சம் தடுத்து நிறுத்துங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுறீங்க. ஸோ ஜிம்மினுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் அவரை தான் வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே விட்டுட்டு ஒரு ஃபியூ ஸ்டெப்ஸ் முன்னாடி போயிட்டு அப்படியே நின்றுட்டுருக்காரா? ஸோ நீங்கள் பையா என்னாச்சு? கியாவா ஜிமின்ஷி அப்படின்னு சொன்னதும் உங்களை டேர்ன் பண்ணி பார்க்குறாரா? லைட்டாக சிரிச்சிட்டு உங்களுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்குறாரு. இந்தா இது சாப்பிடு, எதை பற்றியும் நீ நினைக்காத, உனக்கு பிடிக்காத ஒரு லைஃப் உனக்கு கிடைக்காது இப்படி உங்ககிட்ட சொல்லிவிட்டு ஜிமினோட மனசுலே கண்டிப்பாக உனக்கு ஒரு பிடிச்ச லைஃப் நான் உனக்கு தருவேன். தென் உங்களை அப்படியே உங்கள் வீட்டுக்கு ஒரு 2 ஸ்ட்ரீட் முன்னாடி விட்டுட்டு இங்கே பாரு, எதை பற்றியும் கவலைப்படாத, நான் சொல்கிறது மட்டும் மைண்டில் வச்சுக்கோ, எந்த ஒரு தப்பான டெசிஷன் எடுக்கக்கூடாது, ஓகே? நாளைக்கு காலைல உன் லைஃப் மாறும், உங்களை மட்டும்தான் நம்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் ஸோ உங்களை அழகாக ரெடி பண்ணுறாங்க. உங்களுக்கு சமாதிக்குதுக்குன்னு இருக்குது, என்ன நடக்குமோன்னு தெரியாமல். தென் உங்கள் மம்மி எல்லாம் உங்களை அழகாக ரெடி பண்ணிவிட்டு உங்களை அந்த வெட்டிங் ஸ்பாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. உங்களுக்கு ஒரே லேப்டாப்னு உங்கள் ஹார்ட்டு துடிச்சிக்கிட்டே இருக்குது. தென் ரெஸ்ட் ரூம்னு போய் சொல்லிட்டு ஃபோன் எடுத்துகிட்டு ஜிம்மினுக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்மின் ஃபோனே எடுக்கலை. ஐயோ என்ன இந்த ஃப்ராடு பையன் ஃபோன் எடுக்க மாட்டான், அவன் ஃப்ராடு பைய காமிச்சிட்டானா? இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வெளியிலேருந்து பையன் என்னடி பண்ணுற வா, அம்மா இதை வரேன் தட்டிக்கிட்டே இருக்காங்க. ஐயன் என்ன பண்ணுற இந்த நேரத்தில் இன்னும் உனக்கு ரெஸ்ட் ரூமில் வேலை பாடி அப்படின்னு கத்திக்கிட்டே இருக்கும்போது உங்களுக்கு அழுகையாக வருது. அம்மா இருமா, என்ன பிரச்சனை உனக்கு? பையன் வெளியில் வா, பையன் तुम अंदर क्या कर रहे हो? ஐயோ मैं आ रहा हूँ माँ, வெயிட் பண்ணு. ஷோ இவர் ஃபோனை வேறு எடுக்க மாட்டாரேன்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு டோர் ஓப்பன் பண்ணிட்டு நிற்கிறீங்களா? என்னம்மா क्या हुआ? वयन अंदर में क्या कर रहा हूँ माँ, ரெஸ்ட் ரூம் போனேன் அவ்வளோதான். பார் பச்சே, ஏதாவது கோளாறு வேலை பண்ணுன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான், ஒன்றும் பண்ண மாட்டேன், வாங்க போகலாம் அப்படின்னு நீங்கள் இழுத்துட்டு போகிறீங்க. தென் நீங்கள் அந்த மேரேஜ் செரமனியில் அப்போது பையனை கூட்டிகிட்டு வரணும்ல, அப்போ தான் கரெக்டாக அந்த பையன் என்ட்ரி ஆகுறான். ஸோ நீங்கள் அப்படி குனிஞ்சிட்டே தான் இருக்கீங்க. பையன் அவ்வளோதான், இந்த பையன் இந்த ஃப்ராடு பையன் ஏமாத்திட்டான் ஒன்று. யாருக்கிட்ட சொல்கிறது? ஷாதி வேண்டான்னு இந்த ஐயர்கிட்ட சொல்லலாமா? சொல்லிட்டு ஓடிடலாமா? ஐயோ பையன் வேற வந்துட்டான். ஸோ பையன் வரான்னு சொல்லிட்டு உங்களை பார்க்க சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்க்க மாட்டீங்கன்னு சொல்லிட்டு मैं उसे नहीं देखता मम्मा. பையன் பாரு, பையன் வரான்டி,
நஹி தேக்கோ பார் பச்சி அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ நீங்கள் தலை மேலே எட்டி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் வந்துட்டுருக்காரு. ஆ ஜிம்மன் ஃப்ராடு இங்கே என்ன பண்ணுறான். ஸோ எல்லாருமே அவர் தான் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கா அவ்வளோதான் அவங்க அம்மா பார்த்துட்டு, அம்மா லடுக்கா ஏ என்னடி லடுக்கா கிடுக்கான்னு பேசிகிட்டு இருக்கா. ஒத்து மாதிரி பத்தியடி மரியாதையாக கூப்பிடு. மரியாதையா ஃப்ராடு பையன் இவன் தானா அது. ஸோ அப்போ ஜிம்மன் உங்கள் பக்கத்தில் உட்காரும்போது அப்படியே ஒரு ஐ விங்க் பண்ணிவிட்டு, ஹோய் பேபி எப்படி இருக்கா. பேபியா தும் தும் ஃப்ராடு. எனக்கு முன்னாடியே தெரியும் நீ ஃப்ராடுன்னு. உன்னை எப்படி என் பாப்பா எனக்கு சூஸ் பண்ணாரு. எப்படி எனக்கு நீ வேண்டாம். நீ வேண்டான்னு சொன்னால் நாங்கள் போயிடணுமா. எனக்கு நீ வேணுமே. ஃப்ராடு. ஐயோ யாருக்கிட்ட நான் சொல்லுவேன். ஸோ தாலி கட்ட சொல்லி சொல்கிறாங்க. நஹி ஐ டோன்ட் வாண்ட் திஸ் ஷாதி. அப்போ நீங்கள் ஜிம்மனை பார்த்துட்டு, இது பாரு உனக்கு தெரியும்ல எனக்கு பிடிக்காதுன்னு, ஷாதியில் எனக்கு இஷ்டம் இல்லைன்னு. ஏன் இப்படி பண்ணுற. எனக்கு இஷ்டமாச்சு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தாலி கட்டி விட்டுட்டு உங்கள் சின்ன பிடிச்சிட்டு அப்படியே உங்கள் சீக்ஸ்லேயே ஒரு கிஸ்ஸு. எப்படி ஹாப்பி மேரேஜ் லைஃப் மை பேபி டால். ஸோ தாலி கட்டிட்டாங்கன்னு தெரிஞ்சதும் நீங்கள் அப்படியே ஷாக்கில் உட்காந்துட்ருக்கீங்களா. ஸோ உங்கள் மம்மி டாடியெல்லாம் உங்கள் சீக்ஸை பிடிச்சி எல்லோரும் உங்களுக்கு கிஸ் பண்ணிட்டு விட்டுட்ருக்காங்க. போச்சு எனக்கு பிடிக்காமலே ஷாதி பண்ணிட்டாங்க. ஸோ உங்கள் ஹார்ட்டே உடஞ்சி போயிடுச்சு. எல்லா ஃபார்மாலிட்டிஸும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஃபுல் ஹார்ட்டடே இல்லாமல் நீங்கள் பாட்டு அவங்க சொல்கிறாங்கன்னு அப்படியே ஸ்டாச்சு மாதிரி பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜிம்மனுக்கு புரியுது நீங்கள் ரொம்ப ப்ரோக்கன்லாம் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களை அங்கேருந்து ஜிம்மன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்களா. பட் ஜிம்மனுக்கு உங்ககிட்ட தனியாக பேசி எல்லாம் புரிய வைக்கணும் அப்படின்னு திங்க் பண்ணிகிட்ருக்காரு. பட் தனியாக பேசுறதுக்கே டைமே கிடைக்கல. காரில் போகும்போது கூட அவங்க 2 பேரும் பிரித்து தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ அவருக்கு சொல்கிறதுக்கு சான்ஸே கிடைக்கல. தென் ஜிம்மன் வீட்டுக்கு ரீச் ஆனதும் அங்கே தையவங்க இருக்கிறாரா. அப்போ உங்களை பார்த்துட்டு, ஹாய், ஓ இந்த சின்ன ஃப்ராடும் இங்கே தான் இருக்குது போல். 2 ஃப்ராடும் சேர்ந்து என்னை ஏமாற்றிட்டீங்கல்ல, உங்களை பார்த்துக்கிறேன். ஸோ ஜிம்மன் வீட்டுக்கு அங்கே போனதும் அங்கே ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிஞ்சிச்சு. ஸோ நீங்கள் ரூமில் தனியாக உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மன் உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நீங்கள் வயன் இங்கே பாரு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும். மே தும்சே பாத் நஹி கர்னா சாத்தா. புரியல. எனக்கு உங்ககிட்ட பேச இஷ்டம் இல்லையா. நான் எனக்கு இஷ்டமாச்சு உங்ககிட்ட பேசணுன்னு. நான் தான் சொன்னல எனக்கு இஷ்டமில்லை. நீங்கள் போங்க. இது பாரு நான் என்ன சொல்ல வரேன்னு கேட்டால் தான் உனக்கு புரியும். எனக்கு கேட்குறதுக்கு இஷ்டம் இல்லை. நீங்கள் போங்க. தும் ஜாவோ வயன் இங்கே பாரு அப்படின்னு லைட்டாக ஹாஷாக சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு ஜிம்மனை பார்க்குறீங்களா. சாரிடி இங்கே பாரு நான் பொறுமையாக சொல்கிறேன். எனக்கு இஷ்டம் இல்லை. நான் தான் சொல்லிட்டேன்ல. நீங்கள் இங்கேருந்து போங்க அப்படின்னு நீங்கள் கத்தும்போது ஜிம்மினோட மம்மி வந்துட்டாங்க. வயன்மா என்னாச்சு. ஆண்டி நஹியோ இல்லை ஏதோ கத்துனேன். இல்லை ஆண்டி ஜிம்மன் கூட பேசிட்டு தான் இருந்தேன். ஒன்றும் இல்லை. அவரும் பேசிட்டு தான் இருந்தார். ஆமாம்லங்க. அப்போ ஜிம்மன் உங்களை பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே, ஆமாம்மா ஒன்றும் இல்லை சும்மா பேசிட்டு தான். சரிப்பா வயன்மா இங்கே வா உனக்கு ஒன்று காட்டணும் அப்படின்னு உங்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஜிம்மன் அப்படியே முறைச்சி பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு சான்ஸுமே கிடைக்கல 2 பேருக்கும் தனியாக பேசுகிறதுக்கு. தென் அப்படியே நைட் ஆகிடுச்சா. அவங்க 2 பேருக்குமே ஃபர்ஸ்ட் நைட்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்களா. ஸோ உங்கள் மம்மி ஜிம்மனோட மம்மிலாம் உங்களை உட்கார வச்சு உங்களை அழகாக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ ஜிம்மனோடைய மம்மி உங்ககிட்ட, இங்கே பாருமா வயன், நீ ரொம்ப சஃபர் பண்ணிக்காத ஓகேவா. என் பையன் ஏதாச்சும் சொன்னான்னா உன்னை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ நான் சொல்லலை. உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, பிடிக்கலன்னா வேண்டான்னு சொல்லிவிடு ஓகே. உங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ உங்கள் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க போயிடுறாங்க. அப்போ உங்கள் மம்மி உங்கள் காதுகிட்ட, இங்கே பாரு வயன் அவங்க அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நீ அப்படிலாம் நடந்துக்கக்கூடாது. உன் ஹஸ்பண்ட் என்ன சொல்கிறாரோ நீ அதை தான் பண்ணணும் ஓகேவா.
வேண்டாம் கீண்டாலாம் சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு உங்களை மிரட்டிட்டு போகிறாங்க. அப்போ நீங்கள் அவங்க மிரரை பார்த்துட்டு என்னோடய அம்மா ஏன் இப்படி இருக்காங்க, அவனோட அம்மாவே எல்லாத்துக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, முதல்லையே நான் ஷாதி வேண்டான்னு ஜிம்மினோட அம்மாக்கிட்டே சொல்லியிருக்கலாமோ, தப்பு பண்ணிட்டே வயன், சொல்லியிருந்தா அவங்களே புரிஞ்சிட்ருப்பாங்களோ என்ன, மேபி இருக்கலாம், இப்போ சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை. தென் அப்படியே எல்லோரும் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு கொண்டு வந்து விட்டுடுறாங்க, ஜிம்மின் ரூமுக்கு. ஸோ ஃபியூ மினிட்ஸ் கழித்து ஜிம்மின்னு உள்ளே வராரா. ஸோ நீங்கள் சோஃபா மேலே உட்காந்துட்டு இருக்கதை பார்த்துட்டு போய் செல்லம் எதுக்கு சோஃபாவில் உட்காந்துன்னு இருக்கேன், அதான் அவ்வளோ பெரிய பெட் இருக்கே, அங்கே உட்காரலாம்ல. ஹோ நான் வந்ததுக்கப்புறம் அப்படின்னு சொல்லும்போது ஸோ நீங்கள் அப்படி ஜிம்மினை பார்த்துட்டே ज़्यादा मत सोचो भैया, இது டோன்ட் திங்க் டூ மச்சுன்னு சொன்னேன். அப்போ உடனே ஜிம்மன் இது தும்ரா பேசிட்டியா நீ என்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மிட் பண்ணிகிட்டே அவரோட தங்க ரோல் பண்ணிவிட்டு உங்ககிட்ட ஃப்ரெண்டில் நடந்து வந்துகிட்டே இருக்காரா. அப்போ நீங்கள் கியாவா எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கீங்க, லுக்கை மாற்றுங்க, அப்படி பார்க்காதீங்க, நஹி முझे इस तरह मत देखो, ஏன் அப்படி பார்க்குற, அப்படி பார்க்காத, கண்ணை நோண்டிடுவேன். அதே பர்வர்ட் லுக்கோடு உங்கள் ஃப்ரெண்டில் வந்துட்டு உங்களை அப்படியே வாலில் ஒரு ஹேண்ட் வச்சு பின் பண்ணுறாரா. அப்படியே ஹார்ட் ஊட்டாவ் கையெடு, என்ன பண்ணுற நீ. அப்படியே ஜிம்மின் உங்கள் லிப்கிட்ட அப்படியே க்ளோஸாக வந்துட்டு என்ன பயமாக இருக்கா, ஐ எனக்கு ஒன்றும் பயம் இல்லை, அப்புறம் எதுக்கு இப்படி வேர்த்து ஊற்றுது, கையிடு, காலைல என்ன பண்ண, ஒரு விஷயம் சொல்ல வரோன்னா அது கேட்கணும், அதை விட்டுட்டு இஷ்டம் இல்லைன்னா என்ன சீன் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறியா. சீனா எனக்கு தான் ஒன்று பிடிக்கலையா, பிடிக்கல, ஆனால் இப்போ பிடிச்சிருக்கு. தும் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தள்ளி விட்டுறீங்களா. அப்படியே ஜிம்மின் என்ன பண்ணிட்டாரு, பெட்டில் விழுந்துட்டாரு. ஸோ ஜிம்மின் பெட்டில் விழுந்துட்டாருன்னு தெரிஞ்சதோ நீங்கள் அப்படியே ஷாக் ஆகிட்டு அவரோட ஹேண்ட்ஸ் அகைன் கிராப் பண்ணிவிட்டு இழுக்கிறீங்களா. ஸோ இழுத்த ஃபோர்ஸில் 2 பேரும் அப்படியே சோஃபாவில் அப்படியே படுத்துட்டீங்க. ஸோ உங்கள் மேலே ஜிம்மின் அப்படியே படுத்துட்டாரா. ஏய் என்ன பண்ண நீ இப்போ, எதுக்கு உனக்கு இவ்வளோ அர்ஜென்ட்டு. அது இல்லை பையா, என்ன சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேன்ல. இப்போ பாரு எனக்கு அடிக்கடி ஏதாவது பட்டுருச்சா, இல்லை கொஞ்சம் மேலே அந்த கை எடுக்கிறீங்களா அப்படின்னு நீங்கள் உங்கள் ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டே சொல்கிறீங்களா. கையா எங்கே, நான் எங்கே வச்சுருக்கேன், நீங்கள் வச்சுருக்கீங்க, கொஞ்சம் எடுத்தா அப்படின்னு சொல்லும்போது எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் பார்க்குறாரு. பார்த்தவங்க இப்போ அப்படியே டைட்டாக க்ரிப் பண்ணி வச்சிட்ருக்காரு. ஓ இதுவா, அதே ப்ளேஸ் தான், கொஞ்சம் எடுத்தா அவங்க கையை. ஸோ ஜிம்மன் எடுக்கிறாரா, எடுத்துட்டு தேங்க்ஸ் அப்படின்னு நீங்கள் சொன்னதோ அகைன் அங்கே வச்சுட்டு நல்லா தான் இருக்குது அப்படின்னு போட்டு ரப் பண்ணுறாரா. எதுக்கு இப்படி பண்ணுறீங்க, ஏன் என்னாச்சு கூசுதா. ஆமாம் எடுங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது அகைன் அப்படி பண்ணிகிட்ருக்காரா. ஸோ நீங்கள் டக்குன்னு தள்ளி விட்டுறீங்களா. ஹேய் என்னடி தள்ளி விட்டுற, ஒரு அளவுக்கு தான் லிமிட்டு, அதுக்கு மீறி போச்சுன்னா அவ்வளோதான், என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெட்டில் உட்காரதுக்கு போகிறார். நீங்கள் அதே வேண்டாம் உட்கார வேண்டாம், ஏன் என்னாச்சு, நான் உட்காருவேன் அப்படின்னு அகைன் போகும்போது வேண்டாம் நான் தான் சொல்கிறேன், நீ எதுக்கு வேண்டாம், ஏன் 2 பேரும் ஒன்றா, நான் அப்படி மீன் பண்ணல. அப்புறம் உட்காராதீங்கன்னா உட்காராதீங்க, அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனையாகும். பிரச்சனையா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் அந்த பெட்டை விட்டு ஃப்ரெண்டில் வந்துட்டார். இல்லை ஏதாவது கண்டிப்பாக கோளாறு வேலை பண்ணியிருப்பேன், என்ன பண்ண. சார் நீங்கள் அப்படியே சிரிக்கிறீங்க. ஹேய் உன்னை தாடி கேட்குற, அது 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 ஒன்றும் இல்லை, அதில் மஸ்கிட்டோ ஸ்ப்ரே அடித்து விட்டுட்டேன். வாட், பூச்சி மருந்து, யா பூச்சி மருந்து, எதுக்கு இப்படி பண்ண,
எப்போ பண்ண நீ இது? இப்போ உங்களுக்காக பண்ணல இது. இது அந்த பையனுக்கு தெரியாததுக்கு முன்னாடி. எப்படி நீ எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்த? நான் வரல. என் பாபி பையன் சோட்டு இருக்கான்ல, அவனை அமுச்சு விட்டேன். அவன்தான் காலையில் ரூம் ரெடி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சதும் இதில் ஸ்ப்ரே அடிச்சு விட்டு ஓடி வந்துட்டான். இப்படி பாவி குலகாரி. எப்படி இருந்தாலும் இது எனக்கு போட பிளான் தானே? ஆமாம், எப்படி இருந்தாலும் இது உங்களுக்கு தானே. சார் நீங்கள் இப்போ படுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் அப்படியே உங்ககிட்ட அகைன் க்ளோஸாக வந்துட்டு, இது பாரு, என் பொறுமையை நீ ரொம்ப தூண்டுற. நான் என்ன பண்ணேன்? சரி, பெட் இல்லைனா என்ன, நம்ம தரையிலேயே. நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன். நீ என்ன அக்செப்ட் பண்ணுறது? உன் ஒப்பீனியன்லாம் ஒருத்தரும் கேட்கல. உங்கள் அம்மா என்கிட்ட சொல்லி தான் அனுப்பிச்சாங்க. என் பையன் ஃபோர்ஸ் பண்ணான்னா நீ சொல்லி புரிய வைமா, எனக்கு வேண்டானா வேண்டான்னு. நான் ஒத்துக்க மாட்டேன், எனக்கு வேண்டாம். எங்கள் அம்மா அப்படி தான் சொல்லுவாங்க, ஆனால் நான் தான் ரவுடி ஆச்சே. நீங்கள் ரவுடி கிடையாது, ஃப்ராடு. இது மட்டும் நல்லா பேசு அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஏதோ தேடுறாரு. என்ன தேடுறீங்க நீங்கள்? என்னன்னு சொல்லிட்டு கீழே குனிஞ்சு பார்க்குறதுக்குள்ள அவங்கள அப்படியே லிஃப்ட் பண்ணிவிட்டு அந்த சோஃபா மேலே படுக்க வச்சவங்க மேலே ஏறி உட்காடுறாரு. நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன், எனக்கு வேண்டாம். இப்போ உனக்கு என்ன தராங்க, நீ வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நெக்கில் அப்படியே கிஸ் பண்ணுறாரா. நீங்கள் அப்படியே ஜிமினோட ஹேர் அப்படியே டைட்டாக கிரிப் பண்ணிவிட்டு, ஃப்ராடு பல்லு, என்னை விட்டுடா, உங்கள் அம்மா என்னை காப்பாற்று. பேசக்கூடாது பாரு, எங்களை நீ எவ்வளோ கற்றுனாலும் யாரும் வரமாட்டாங்க. எனக்கு வேண்டாண்டா, என்னை விடு அப்படின்னு சொல்லும்போது அங்கே நாங்கள் ஃபோர்ஹெட்லலாம் கிஸ் பண்ணுறாரு. ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. எதுக்கு இப்படி பண்ணுற? ஃப்ராடு, எனக்கு பிடிக்கல ஒன்று, ஆனால் எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கே சொல்லும். இந்த போய் யாராச்சும் வேணான்னு சொல்லுவாங்களா? அப்படியே உங்கள் லிப்பை ஹேண்ட் வச்சு தடவிட்டுருக்காரா. சரி, இங்கே ஒரே ஒரு கிஸ்ஸு சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கிட்டே வரும்போது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்களா. ஜெமின் எதுவுமே கண்டுக்காமல் அப்படியே கிட்டே க்ளோஸில் வரும்போது இந்த மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பக்கத்துலேயே நீங்கள் ஒரு ஸ்ப்ரே மாதிரி வச்சுருப்பீங்க. அதை எடுத்து நீங்கள் ஜெமினோட ஃபேஸில் அடிக்கும்போது நீங்கள் அந்த ஹோல்டர் அப்படியே ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருப்பீங்களா. ஸோ ஜெமின் அதை அப்படியே உங்கள் ஃபேஸ்க்கு திருப்பி விட்டுருவார். ஸோ அந்த ஸ்ப்ரே உங்கள் மேலேயே அடிச்சிருமா. அவ்வளோதான், 2 பேரும் அப்படியே மயங்கி ஜெமின் உங்கள் மேலேயே விழுந்துடுறாரு. 2 பேரும் அப்படியே அந்த சோஃபாலே அதே பொசிஷனில் அப்படியே படுத்து தூங்கிடுறீங்க. தென் நெக்ஸ்ட் டே போல் மார்னிங் அப்படியே உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு வந்து கான்ஷியஸ் வருதா. நீங்கள் பா கித்தனா வெயிட்டு, யாராவது அப்படின்னு பார்த்தவங்க மேலே ஜிம்மன் தானே படுத்துட்ருக்காரு. அப்படியே உங்கள் செஸ்ட் மேலே படுத்துட்ருப்பாரா. ஃப்ராடு பையன் என் மேலே படுத்துட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே தள்ளி விட்டுறீங்களா. அவர் உங்களை ஹக் பண்ணிகிட்ருப்பார். ஸோ தள்ளி விட்ட கேப்பில் நீங்களும் அப்படியே அவர் மேலே கீழே விழுந்துடுறீங்க. அப்போ ஜிம்மின், டேய் யாரா அது கீழே தள்ளி விட்டது. ஸோ விழுந்ததில் நீங்கள் ஜிம்மினோட மண்டல இடிச்சிட்ருப்பீங்களா. அப்பா வலிக்குது. அப்போ ஜிம்மின், ஏய் நீ என்ன இங்கே பண்ணுற? நான் சும்மா தான் வந்தேன், நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் போகலான்னு போது டக்குன்னு உங்கள் சாரியை ஹோல்ட் பண்ணிட்டு வரா. ஏய் சும்மா அப்படியே நடித்தா போதுமே, நீ ஓவராக நடிப்பியே. ஞாபகம் இருக்கா? ஃப்ராடு. என்ன நைட்டு என்ன பண்ண நீ? என் மூஞ்சில் ஏதோ அடிச்சு விட்டதானே நீ? நான் எதுவும் பண்ணல அப்படின்னு நீங்கள் குடுகுடுன்னு உங்கள் சாரியெல்லாம் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரெஸ்ட் ரூம் ஓடிடுறீங்க குளிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் வெளியிலே வெயிட் பண்ணிகிட்ருக்காரு நீங்கள் எப்போ வருவீங்கன்னு. இந்த பொண்ணு எதுவுமே எடுத்துக்காமல் எப்படி ரெஸ்ட் ரூம் போச்சு. ஸோ நீங்கள் ரெஸ்ட் ரூமில் ஃபுல்லாக ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டீங்க. பட் உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகல. ஐயோ பையன், நம்ம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலையே, இப்போ நான் எப்படி வெளியில் போகிறது? ஃப்ராடு பையன் வேறு வெளியில் இருப்பானே. ஸோ நீங்கள் லைட்டாக டோர் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு. இருக்கானே, இந்த ஃப்ராடு பையன் வேறு வெளியில் இருக்கானே. வயன் आप मीन क्या करने जा रहा हो? இப்போ நான் எப்படி வெளியில் போகிறது? அப்போ நீங்கள் டோரை லைட்டாக ஓப்பன் பண்ணிவிட்டு, ஜிமின்ஜி
வாடி வா. என்ன மேடம், சேஞ்ச் பண்ணுறதுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போலியோ? போச்சு, வச்சு செய்வானே இவன், வேணுன்ட்டே பண்ணுவானே, ஃப்ராடு. ஸோ அப்போ நீங்கள் சிரிச்சுக்கிட்டே கேஷுவலாக, ஜிம்மின்ச்சி என்னோடய பேக்கில் ஒரு ட்ரெஸ் இருக்கும், அதை மட்டும் கொஞ்சம் கொடுக்குறீங்களா ப்ளீஸ்? கேஷுவலாக பேசினா நான் கொடுத்துருவோமா? நீ எவ்வளோ பெரிய கேடின்னு எனக்கு தெரியும்டி. ஐயோ, கண்டுபிடிச்சிட்டானே. ஜிம்மின்ச்சி ப்ளீஸ், நேற்று நடந்ததெல்லாம் மனசில் வச்சுக்காம ப்ளீஸ் கொடுங்க. கொடுக்குறேன், ஆனால் நான் கேட்டது நீ கொடுத்தா நான் கொடுப்பேன். சிக்கு வைக்கிறானே ஜிம்மின்ச்சி. என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டோர் கிட்ட வந்து நிற்கிறாரா? வெளில வா. எப்படி? நான் வரமாட்டேன். ஏய், தலையை மட்டும் வெளில விடுன்னு சொல்கிறேன். ஓ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக உங்கள் ஹெட்டை மட்டும் அப்படியே டோர் எல்லாம் வெளியில் விடுறீங்களா? சொல்லுங்க. அப்போ ஜிம்மில் லைட்டாக உங்களே பார்த்துட்டு ஒரு மாதிரி வெட்டாக இருக்கீங்களே பார்த்துட்டு, அது எப்படி சொல்கிறது, என்னாச்சு கேவா ஒரு மாதிரி ஜிம்மினுக்கு அப்படியே ரோல் ஆகுதா? அப்போ ஜிம்மின், ஜிம்மினா கண்ட்ரோல் கண்ட்ரோல். கேவா ஜிம்மின்ச்சி, உனக்கு ட்ரெஸ் தானே வேணும்? ஆமாம் ஆமாம். அதை நான் கொடுக்கணுன்னா நீ உனக்கு ஒன்று பண்ணணும். என்ன பண்ணணும்? இதோ இந்த சீக்ஸில் ஒரே ஒரு கிஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் கொடுத்துருவேன். நஹி நான் பண்ண மாட்டேன். சரி, அப்போ நீ அப்படியே பாத்ரூம்லேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரா? நீங்கள் டக்குன்னு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணுறீங்க. ஜிம்மின்ச்சி ப்ளீஸ் கொடுங்க, எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணுவாங்க. மம்மா பாப்பா. ஓ, மம்மா பாப்பாவை பார்க்கணுன்னா கொடு. ஷூ, இந்த ஃப்ராடு பையன் எதுக்கு இப்படி டார்ச்சர் பண்ணுறான்? என்ன ஏதோ பேசுகிற மாதிரி கேட்டுது. நஹி சரி, கொடுப்பியா மாட்டியா? சரி டிகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜமீனோட சீக்ஸ்லேயே அப்படி பண்ணி எடுத்துடுறீங்களா? ஒரு மாதிரி கிஸ் கொடுக்காம சும்மா லைட்டாக பிக் பண்ணிவிட்டு விட்டுடுறீங்க. ஜிம்மில் ஏய், நான் இதுக்கு பேர் கிஸ்ஸா? ஆமாம் கிஸ்ஸு தான். இது பேர் கிஸ் கிடையாது, இது பெக்கு. நீ எனக்கு டீப் கிஸ் பண்ணுற என்ன? எனக்கு அதெல்லாம் பண்ண தெரியாது. பொய் சொல்லாத. இல்லை, நான் ட்ரெஸ்ஸு வேணுமா வேணாமா? நான் இப்படியே நின்றுட்டுருப்பேன்ப்பா. நைட் ஆனால் கூட பரவாயில்ல, ஒரு வாரம் ஆனால் கூட பரவாயில்ல. விட மாட்டேன் போலியே ஃப்ராடு பையன். சரி அச்சா, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மினோட சீக்ஸ்லேயே அப்படின்னு ஒரு டைட்டான கிஸ் கொடுக்குறீங்க. அப்போ நீங்கள் கிஸ் பண்ணி எடுத்துகிட்ட உடனே ஜிம்மின்ல பா எவ்வளோ ஸ்ட்ராங்கு. ஒரு வாரம் ஆனால் கூட அப்படியே நிற்கும் போலியே. என் ட்ரெஸ் கொடுங்க. அப்போ ஜிம்மின் ஒரு டவல் எடுத்து கொடுக்குறாரா? இல்லை, இது ட்ரெஸ் இல்லை, இது டவல். நான் ட்ரெஸ்ஸு தானே கேட்டேன். நீ கொடுத்த கிஸுக்கு டவல் மட்டும்தான் தேரும். என்ன ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? என்ன அவரை பேசுகிற? இந்த டவலை கட்டிட்டு போயிட்டு மாற்றிக்கோ. அப்படிலாம் என்னால் வர முடியாது. அப்படிலாம் வர முடியாதுன்னா நான் இங்கே தான் நிற்பேம்மா. வேணும்னா டவலை மாற்றிக்கோ, இல்லைன்னா அப்படியே கூட வந்துக்கோ. பையன் இருக்கானே, எதுக்கு இப்படி? சரி டிகே, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு டவலை நல்லா டைட்டாக நீங்கள் ரெஸ்ட் ரூம் விட்டு வெளியில் வரீங்களா? அப்போது ஜிம்மின் அப்படியே உங்களை பார்த்துட்டே மாதிரி ஸ்மித் பண்ணிகிட்டே உங்களே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் இப்படி குறுக்குன்னு அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி செவுத்து ஓரமாகவே நடந்துட்டுருக்கீங்க ஜிம்மினை பார்த்த மாதிரி. எதுக்கு இப்போ இப்படி பள்ளி மாதிரி செவுத்தொட்டியே போயிட்டுருக்க? நான் திரும்பி பார்க்காம போகும்போது நீங்கள் அவுத்து விட்டுட்டீங்கன்னா இது என்னை பார்த்தா அப்படியே தெரியுது உனக்கு. நீங்கள் ஃப்ராடு பண்ணாலும் பண்ணுவீங்க. ஓ அப்படியா? சரி, இப்போ நீ எப்படி என் கண்ணு முன்னாடி ட்ரெஸ் மாத்துறேன்னு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்காரு. நீங்கள் போக மாட்டீங்களா? மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன். நீ மாற்று, நானும் பார்க்குறேன். ஃப்ராடு பையன் எப்படி பண்ணுறது? சரி ஓகே, நானும் மாற்றிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னதோ ஜிம்மின் ஃபேஸில் ஒரு சேஞ்சஸ். என்ன மாற்ற போறியா?
என் முன்னாடி? ஆமாம், நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் தானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டவலை லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டா பண்ணிடுவேன். இப்போ ஜிம்மில் ஓய் இரு இரு, என்னாச்சு? நீங்கள் தானே சொன்னீங்க. என்னாச்சு? டைம் ஆகுதுல்ல, நானும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும், நீங்களும் அதை பார்த்துட்டு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் ஜிமின் அப்படியே உங்களை ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காரா. நீங்கள் சரிங்க அப்போ நீங்கள் டவலை ரிமூவ் பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொல்லும்போது ஜிமின் இரு இரு நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு ரெஸ்ட் ரூம்குள்ளே. அந்த பையன் இருக்கட்டும், ஃப்ராடு பையன், எனக்கு தெரியும் உன்னை பற்றி. அப்போ நீங்கள் பாட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கும்போது உங்களுக்கு டக்குன்னு நம்ம ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணும்போது நடுவில் வந்துட்டானா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் வெளியிலேருந்து டோரை லாக் பண்ணிட்டு வந்துடுறீங்க. ஸோ நீங்கள் ட்ரெஸ் சேஞ்செலாம் ரெடி ஆகிட்டோடனே டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வெளியில் வந்துடுறீங்க. ஸோ வெளில வந்து பார்த்தா உங்கள் ஃபேமிலியெல்லாம் வந்து கிளம்பிட்டுருக்காங்க. அம்மா பாப்பா எங்கே போகிறீங்க? அப் கஹா ஜா ரஹே ஹேன்? வைன் பேட்டி, நானும் பாப்பாவும் ஊருக்கு போகிறோம். ஊருக்கா? மம்மா நான் எல்லாருமே போகிறோமா? நஹி பேட்டி, நீ இங்கே தான் இருக்க போகிற, நானும் பாப்பாவும். மம்மா நான் எப்படி? இதுன்னா இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்க போகிற அப்படின்னு உங்கள் டேட். பாப்பா என்னம்மா வைன், இதுக்கப்புறம் இதுதான் உன் வீடு, நீங்கள் தான் இருக்கணும். ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி அழுகையாக வருதா? உங்கள் அம்மா விஷன் இது பாரு, இதுக்கப்புறம் நீங்கள் தான் இருக்கணும் சரியா, அடம் பிடிச்சிட்டு எப்படி வீட்டில் இருந்தோ அதை மாதிரி இங்கே இருக்கக்கூடாது, அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். இப்படி உங்கள் அம்மா பேசினதும் நீங்கள் ஒரு மாதிரி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு உங்கள் டீயர்ஸ் அப்படியே வச்சிட்ருக்கீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஓரமாக போய் நின்றுக்கிட்டீங்க, எல்லா திங்ஸ்லாம் பேக் பண்ணுறத அப்படியே பார்த்துட்ருக்கீங்க. அப்போ ஜிம்மின் உங்கள் பக்கத்தில் வந்து நின்றுட்டு ஓய் என்னாச்சு? என்ன கண்ணெல்லாம் கலங்கிருக்கு? குछ नहीं சொல்கிறீ, உன்னை தான் கேட்குறேன். அப்போ நீங்கள் அப்படியே டீயர்ஸோட ஜிம்மினோட ஐஸையே பார்த்துட்ருக்கீங்களா? என்னடி ஆச்சு? ஏதாவது சொன்னாங்களா? உடனே உங்கள் டேட் தம்பி நாங்கள் கிளம்புறோம் ஊருக்கு. அங்கிள் ஊருக்கு கிளம்புறீங்களா? இப்பயே வா, ஏன் ஒரு 1 வீக் இருந்துட்டு போகலாம்ல. அப்போ ஜிம்மின் உங்களை பார்த்துட்டு போய் வயன் இதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா இருக்க சொல்லி. அப்போ நீங்கள் சிரிச்சுட்டு ஜிம்மின் நான் சொன்னேன், நீங்களும் சொல்லுங்க அங்கிள் இருக்கலாம்ல. உடனே உங்கள் மம்மி அதெல்லாம் இல்லை தம்பி, நாங்கள் கிளம்புறோம், நாங்கள் இப்படிலாம் இருக்கக்கூடாது. மம்மா அவர் தான் சொல்கிறார்ல இருக்கலாம்ல. பையன் உனக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, சும்மா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் உங்களை ஆஃப் பண்ணிடுறாங்க. ஸோ ஜிம்மின் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்காரா, நீங்கள் அப்படியே சோகமாக நின்றுட்டுருக்கீங்க. ஸோ பேக்கிங்லாம் முடிஞ்சதோ எல்லோரும் கிளம்பிடுறாங்களா. ஸோ உங்களை கூப்பிட்றாங்க. ஸோ உங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு மனசே வரலை, நீங்கள் அப்படியே ஒரு ஓரமாக வாசல்ல நின்றுட்டுருக்கீங்க. அப்போ உங்கள் மம்மி உங்கள் ஃபோர்ஹெட்லேயே கிஸ் பண்ணிவிட்டு மீதி பச்சி மம்மி உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல, அதெல்லாம் மைண்டில் வச்சுக்கிட்டு பார்த்து நடந்துக்கோ. இதுக்கப்புறம் நீ சின்ன குழந்தை கிடையாது இப்படி அழுதுகிட்டே இருக்கிறதுக்கு. உனக்கு ஷாதி ஆயிடுச்சு, உனக்குன்னு ஒரு ஹஸ்பண்ட் வந்துட்டாரு, அவரை நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்களா. ஸோ இதெல்லாம் ஜிம்மினும் கேட்டுட்டு தான் இருக்காரு. ஸோ உங்கள் சைடில் இருக்க ஒப்பீனியனை உங்கள் மம்மி கேட்கவே மாட்டுறாங்க, அவங்களே பேசிவிட்டு அவங்களே போயிடுறாங்க. ஸோ இதெல்லாம் ஜிம்மின் பார்த்துட்டு அவருக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே உங்கள் டேட் ஜிம்மின் கிட்டே போயிட்டு ஜிம்மின் தம்பி சொல்லுங்கள் அங்கிள், எங்கள் ஆஷிமா சோட்டா பேட்டி அவள் ஏதாவது தப்பு ஏதாவது பண்ணிட்டானா கொஞ்சம் அவளை மன்னிச்சு விட்டுருங்க, அவள் போக போக எல்லாத்தையும் கற்றுப்பா. இல்லை அங்கிள் அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லாவே பார்த்துக்கிறேன், அவர் ரொம்பவே அடம் பிடிப்பா, அதெல்லாம் கொஞ்சம் கோவப்படாமல். ஐயோ என்ன அங்கிள் நீங்கள் இப்படிலாம் பேசிட்டு, நான் பார்த்துக்கிறேன் அங்கிள், நீங்கள் அப்பப்போ வந்துட்டு போங்க இங்கே. சரி தம்பி அப்படின்னு திங்ஸ்லாம் எடுத்து காரில் வைக்கும்போது ஸோ நீங்கள் அப்படியே மாதிரி டீயர்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு பால்கனி போய் நின்றுக்கிறீங்க. ஸோ உங்கள் மம்மி டேடி அப்படியே கிளம்பிட்டாங்களா. ஸோ நீங்கள் மேலேருந்து அப்படியே பாய் காமிச்சிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கீங்க. ஸோ எல்லோரும் போனதோ உங்கள் பின்னாடி ஜிம்மின் உங்கள் பின்னாடி அப்படியே பின் பண்ணுற மாதிரி நின்றுட்டுருக்காரா. ஓய் என்ன எதுக்கு இப்படி அழுதுட்டுருக்க? இப்படி அழுறது எனக்கு பிடிக்கல. உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அழுகாமல் இருக்கணுமா? ஏன் யாருமே என்னோடய லைஃப்பை என்னை வாழவே விட மாட்டீங்க? உங்களுக்காக தான் நான் வாழணுமா? ஏய் நான் அப்படி மீன் பண்ணலடி,
நான் உங்களை சொல்லலை, நான் பொதுவாக சொன்னேன். ஸோ நீங்கள் அழுறீங்கன்னு அவர் கெஸ் பண்ணிவிட்டு உங்களை ஃப்ரெண்டில் டேர்ன் பண்ணி நிற்க வைக்கிறாரா? ஸோ நீங்கள் அப்படியே கீழே குனிஞ்சிட்டு இருக்கீங்க, உங்கள் கண்ணில் வந்து டீயர்ஸ் மட்டும் ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. இங்கே பாரு, ஒய் நான் பார்க்க மாட்டேன், ஒய் தேக்கோ அப்படின்னு சொல்கிறாரா? நீங்கள் லைட்டாக சிரிச்சிட்டீங்க. ஒய் சிரிச்சதானே நீ போ. இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அகைன் டீயர்ஸ் அப்படியே உங்கள் கண்ணில் வந்து வந்துகிட்டே இருக்கா. ஜிம்மில் உங்கள் சின்ன அப்படியே பிடிச்சிட்டு, இங்கே பாரு உனக்கு என்ன பிடிக்கலையா? சொல்றி, உங்களுக்கு தெரியும்ல எனக்கு இந்த ஷாதியில் இஷ்டமில்லைன்னு. அப்புறம் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க என்னை ஷாதி பண்ணுறதுக்கு? நான் உங்ககிட்ட சொன்னல பிடிக்கலன்னு. அப்போ இது பேர் என்ன, ஃபர்ஸ்ட் மேரேஜ் தானே? அப்படி இல்லடி, எனக்குமே முன்னாடி நீ தான் என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு எனக்கு தெரியாது. நானுமே என் ஃபோட்டோ எதுவுமே பார்க்கல, பேர் கூட எனக்கு தெரியாதுடி. என்ன சொல்கிறீங்க? அம்மா ஏதோ சொன்னாங்க, உனக்கு ஒன்று தெரியும்ல நான் ரவுடின்னு. அப்போ நீங்கள் லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, ரவுடி கிடையாது ஃப்ராடு. ஏதோ ஒன்று ஃப்ராடாகவே வச்சுக்கோ. ஆனால் அம்மா பொறுத்த வரைக்கும் நான் ஒரு நல்ல பையன், அம்மா புள்ள, அவ்வளோதான். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் அது பண்ணிகிட்ருக்கேன்னு அம்மா பொறுத்த வரைக்கும். அம்மாவுக்கு தெரியாமல் தான் இதோ அந்த ரவுடி மாதிரி. எனக்கு பிடிக்கும், அது ஸ்கூல் படிக்கும் போதுலேருந்து பழகிடுச்சு, ஒரு மாதிரி கெத்தாக திரியிறது. அதை என்னால் ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் அம்மாவுக்கு பிடிக்காது இது மாதிரி பண்ணுறது. ஸோ அவங்களுக்காக அப்படி, எனக்காக இப்படி. கன்ஃபார்ம் நீங்கள் ஃப்ராடே தான், அம்மாவே ஏமாத்துறீங்க. என்ன, நான் ஒன்றும் தப்பு பண்ணலப்பா, என்னோடய லைஃப்பை நான் வாழ்கிறேன், இவ்வளோதான். ரவுடினா எல்லோரையும் கொலை பண்ணுறது அந்த லெவலுக்குலாம் கிடையாது, சும்மா இந்த ஏரியா கேங்கில் கெத்தான் அந்த மாதிரி. அப்போ தான் அம்மா இந்த மாதிரி தெரிஞ்சவங்க இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்கிறியான்னு கேட்டாங்க. எனக்கு பிடிக்கல தான், இந்த மேரேஜ் எனக்கு அக்செப்ட் பண்ணணும்னு தோணல. ஆனால் அம்மாக்காக சும்மா ஓகேன்னு சொல்லி வைக்கலாம், அப்புறம் பிளான் போட்டு அதை கெடுத்துடலாம் அப்படின்னு தான் நானும் பிளான் போட்டிருந்தேன். சத்தியமாக சொல்கிறேன், நீ வரலன்னு வச்சுக்கோ, இந்த மேரேஜ் கண்டிப்பாக நின்று இருக்கும். என்ன சொல்கிறீங்க? அதான் எனக்குமே இந்த மேரேஜில் பிடிக்கலையே. நீ வரலன்னா நானே ஒரு பிளானை போட்டு இந்த மேரேஜை நிறுத்திட்டுருப்பேன். அப்போ நானாக தான் வந்து மாட்டிக்கிட்டேன்னா? நீ என்னை தேடி வந்தியா அந்த மாலில்? ஃபோன் பண்ணி பேசினே உன்கிட்ட? ஆமாம், பிங்க் கலர், நான் தான் உங்கள் கூடயே இருந்தனே, அப்புறம் என்ன பிங்க் கலர்? எனக்கு தான் நீ தான் கல்யாணம் போகணுன்னு தெரியாதேடி. ஆனால் அப்போ உன்னை பார்த்த செகண்டில் எனக்கு புதுசாக தான் தோணுச்சு. அந்த ஃப்ளவர் பொக்கேக்கு நடுவில் ஒரு பிங்க் ரோஸ் மாதிரி நீ நின்றுட்டு இருந்த, குசு குசு குசுன்னு ஃபோனில் பேசிகிட்டு இருந்த. கியா பின்ன இவ்வளோ அழகான பொண்ணை நேரில் வச்சுக்கிட்டு யாராவது வேணான்னு சொல்லுவாங்களா? அதான் அம்மா கிட்ட ஓகேன்னு சொல்லிட்டேன். அதான் உனக்கு பிடிச்ச பிளேஸ்க்கெல்லாம் உனக்கு கூட்டிகிட்டு போனேன். நீ சொன்னி பீச் கூட்டிகிட்டு போனல? ஆமாம். அப்புறம் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணணும்னு சொன்னி. பிடிச்சனா இல்லையா? பிடிச்சிங்க. சரி இப்போ சொல்லு, அந்த மொமெண்ட் உனக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? நல்லா தானே இருந்தது. ஸோ நீங்கள் அப்படியே லைட்டாக திங்க் பண்ணி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு அந்த ஃபீலிங் பிடிச்சிருந்துருக்கும். அது என்ன பிடிச்சதா இல்லையா? அச்சல்லகா என்ன பிடிச்சது? அப்புறம் என்ன, இப்போ என்ன பிடிக்கலையா உனக்கு? சொல்றி பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அகைன் உங்கள் சின்ன பிடிச்சி மேலே தூக்கி உங்களோட ஐ டு ஐ கான்ட்ராக்ட் வச்சு பேசிகிட்ருக்காரு. சொல்லு, உங்கள் கண்ணை பார்த்து சொல்லு, பிடிக்கலையா? உன்னோட ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், எந்த விஷயத்துலையும் டைம் கொடுப்பேன். ஏதோ லவ் பண்ணுன்னு சொன்னி பண்ணு. ஏன் மேரேஜ் முன்னாடி தான் பண்ணுமா, அதுக்கப்புறம் பண்ணா தப்பா? அப்புறம் அது என்ன, நான் வேண்டாமா உனக்கு? வேண்டானா சொல்லு இப்பயே. நஹி நஹி, நான் எதுவுமே சொல்ல வரலையே, எதுக்கு நஹின்னு சொன்னேன்? அது எனக்கு டைம் வேணும்.
எத்தனை நாள்? ஒரு வாரம், ஒரு மாதம், தெரியல. ஒரு வருஷம், எனக்கு தெரியல. சரி, நான் வெயிட் பண்ணுறேன். எவ்வளோ நாள் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுறேன். ஜிமின்ஜி, நீங்கள் சொன்ன அந்த ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருஷம், அதுக்கப்புறம் உங்களை எனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவீங்க? சரி, ஒரு வாரத்துக்கு அப்புறமே உனக்கு என்ன பிடிக்கலன்னா உங்கள் வீட்டில் போய் விட்டுறேன். பிடிக்காத ஒரு லைஃப் நீ எப்படி வாழ்வ? கிக்கியா, என்ன? ஆமாம். அப்புறம் வீட்டில் போய் விட்டுட்டு என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவேன்? டிவோர்ஸ் வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜமீனோட மவுத்தை அப்படியே கட் பண்ணுறீங்க. என்னடி, நான் எதுவும் சொல்லி முடிக்கலையே. வேண்டாம், ஏசி பாத் கரோ. இப்படி பேசாதீங்க. இப்படி சொல்லிட்டு உங்கள் ஆன்சர் ஜமீனோட மவுத்துலேருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஸ்லோவாக ஜமீனோட லிப்லேயே உங்கள் லிப்பு வச்சுட்டு எடுத்துடுறீங்களா? என் பாப்பாவும் அம்மாவோ எனக்கு பண்ண ஒரே நல்ல காரியம் உங்களை எனக்கு ஷாதி பண்ணி வச்சது தான். என்ன ஜிமின்ஜி, மே ஆப்ஸே बहुत प्यार है. என்னடி சொல்கிற? मुझे तुमसे प्यार है. ஏய், சத்தியமாக புரியல எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபேஸை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு டைட்டாக லிப் கிஸ் கொடுக்குறாரு. ஜிமின்ஜி, என்னடி சொன்ன? என்ன சொன்ன? நீ என்ன சொன்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. என்ன சொன்னேன் நான்? எனக்கு கிஸ்லாம் பண்ண தெரியாது, நீங்களே பண்ணிவிடுங்க அப்படின்னு தானே சொன்னேன். ஐயா, சே, நான் அப்படியே ஒன்றும் சொல்லலை. இது சொல்லலையா? மே நகி போடலாம், நான் அப்படியே ஒன்றும் சொல்லலையே. அப்புறம் சிப்போ ஃப்ராடு, நான் சொல்ல மாட்டேன் அப்படியே நீங்கள் தள்ளி விட்டுட்டு ஓடிடுறீங்களா? ஓய் வயன் நில்லு. ஏய், என்னடி சொன்ன? சொல்லிட்டு போடி. நான் சொல்ல மாட்டேன், நீங்களே கண்டுபிடிங்க. ஏய் நில்றி. அப்படியே நீங்கள் ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் ஒழிஞ்சிக்கிறீங்களா? அப்போ ஜிம்மன் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து ரெஸ்ட் ரூம் டோரை மூடிட்டு, ஜிம்மனா வெளியில் போ. போக மாட்டேன். நீ எதுக்கு இங்கே வந்து ஒழிஞ்சிக்கிட்ட? நான் வரணும் தானே? நஹி, நான் அந்த மாதிரியெல்லாம் பர்ஃபெக்ட் கிடையாது, நீங்கள் தான். பர்ஃபெக்டா என்னது உனக்கு தெரியுமா? தெரியும். ஓ, தெரிஞ்சதால தான் அப்படி சொல்கிறேன். என்ன? சரி, உனக்கு பிடிச்ச மாதிரியே நான் மாறிடுறேன். அன்றைக்கி கூட சொன்னேன், ரவுடியாக இருக்கணும், ரூடாகவும் இருக்கணும், ப்ளஸ் சாஃப்டாகவும் இருக்கணும். சரி, அப்படி மாறிட்டா போச்சு. என்ன ஜிம்மனா, ஃப்ராடு பையா, பின்னாடி போ. ஸோ ஜிம்மன் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அவங்க கிட்ட வராரா? ஸோ நீங்கள் அப்படியே போய் நின்றுக்கிறீங்க ஒரு கார்னரில் ரெஸ்ட் ரூமில். ஒரு மாதிரி ஒப்சஸ்டாக அவங்கள பார்த்துட்டே அப்படியே உங்கள் ஷோல்டரை பிடிச்சி ஷவருக்கு கீழே நிற்க வச்சு ஓப்பன் பண்ணிடுறாரா? ஸோ நீங்கள் அப்படியே ஃபுல்லாக நனைஞ்சு போயிட்டீங்களா? ஜம்மினா, ஷவர் பந்த் கரோ. நோ, முடியாது. ஸோ அப்படியே ஜிம்மன் உங்கள் ஃபோர்ஹெட் அப்படியே டச் பண்ணிவிட்டு அவரும் கொஞ்ச நேரம் ஷவர் கீழே ஃபுல்லாக வெட் ஆகிட்டிங்களா ரெண்டு பேரும்? ஜம்மினா, ஷவர் பந்த் கரோ, ரொம்ப கோல்டாக இருக்குது எனக்கு. ஓ, கோல்ட் ஆயிடுச்சா? சரி, இப்போது உன் கோல்டை போக நான் ஒன்று பண்ணட்டா? என்ன பண்ணுவீங்க? வேண்டாம் நஹி, ஐ டோன்ட் வாண்ட். நீ வேணான்னு சொன்னாலும் நான் நிறுத்தவா போகிறேன், உனக்கே தெரியும்ல. ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் நோஸ் அப்படியே டச் பண்ணிகிட்டே உங்கள் ஃபோர்ஹெட்டில், பையன் ஐ லவ் யூ டி. நீ சொல்ல மாட்டா? டூ. ஸோ நீங்கள் இப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஜம்மன் உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக சொல்றி அப்படின்னு உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே உங்களை அப்படியே பேக் ஹக் பண்ணிக்கிறாரு. பண்ணிவிட்டு உங்கள் நெக்கு ஃபுல்லாக அப்படி ஒரு மாதிரி பைட் பண்ணிவிட்டு லிக் பண்ணுறாரா? ஜிம்மினா, ரொம்ப கோல்டாக இருக்குது, ஷவர் பந்த் பண்ணு. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஷவரை ஆஃப் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்படியே உங்கள் நெக்கு ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் சாரீ அப்படியே லைட்டாக ரிமூவ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக் ஃபுல்லாக அப்படியே ரப் பண்ணிகிட்டே இருக்காரா? ஜெமினா, போதும் இண்டி,
எதுவுமே பண்ணலடி, எனக்கு ஒரு மாதிரி இருக்கே ஜிமினா அப்படின்னு நீங்கள் சொல்லும்போது உங்களை ஃப்ரெண்ட்டை டேர்ன் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்கு? பயமாக இருக்கா? ஏன் என்ன பார்த்தாவா? ஆமாம், இப்படி சொல்லிட்டு நீங்கள் ஜிமினோட லிப்பை அப்படியே கிஸ் பண்ணுறீங்களா? அப்போ ஜிமின் அப்படியே உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு பேக் கிஸை ரொம்ப ஹாஷாக ஒரு மாதிரி பைட் பண்ணுற மாதிரி கொடுக்குறாரா? ஜிமினா தென் அப்படியே உங்களை ஹோல்ட் பண்ணிவிட்டு பெட் மேலே படுக்க வைக்கிறாரா? ஸோ உங்கள் சாரியெல்லாம் ரொம்ப அப்படியே மிஸ்அட்ஜஸ்டாக இருக்கா? ஸோ உங்கள் ஹேண்ட்ஸ் அப்படியே நீங்கள் ஜிமின் கிட்டே நீட்டுறீங்க, ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் 2 பேரோட ஹேண்ட்ஸை அவங்க ஹெட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ப்ளேஸ் பண்ணுறாரா? ஸோ நீங்கள் ரொம்ப இன்னசென்ட், உங்களுக்கு இதெல்லாம் ஒன்றுமே தெரியாதா? ஸோ ஜிமின் அப்படியே உங்கள் ஃபஸ்ட்டு நெக்கு ஃபுல்லாக அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்டொமக் கிட்ட அப்படியே ஜிமின் பைட் பண்ணி லிக் பண்ணுறாரு. உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினாக இருக்குது. கொஞ்சம் அப்படியே ஸ்டொமக்கு மேலேயும் போயிட்டு ஜிமின் அதே மாதிரி பண்ணுறாரா? ஸோ நீங்கள் ஜிமினை பிடிச்சிட்டு எனக்கு பெயினாக இருக்குது ஜிமினா, நான் அட்ஜஸ்ட் பண்ணி கூடி இப்படி தடி இருக்கும் பாரு அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு பாரு அப்படி தான் இருக்கும் சரியா? ரொம்ப பெயினாக இருந்ததுன்னா என்கிட்ட சொல்லு, நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அப்படியே ஜிமின் அவரோட ஷர்ட் பட்டன்லாம் ரிமூவ் பண்ணுறாரா? ஸோ ரிமூவ் பண்ணதோட நீ பார்க்குறீங்க. ஸோ அவரோட ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பீங்களா, ரவுடிஸ்க்கெலாம் அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் இருக்கும், மசில்ஸ்லாம் ரொம்ப பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அப்படின்னு. அதை பார்த்தது உங்களுக்கு ஒரே ஷாக்கு. ஸோ நீங்கள் அதை டச் பண்ணி ஜிமின் கிட்டே சொல்கிறீங்க, ஃப்ராடு இது? ஆமாம், நான் சொன்னேன் ரவுடிக்கு மட்டும்தான் இருக்குமா அந்த மாதிரி, ஃப்ராடுங்களுக்கு தான் இருக்காதா? ஏன்னா நீ உண்மையாகவே ஃப்ராடு தான். இப்படி நீங்கள் சிரிச்சுட்டே பேசும்போது ஜிமின் அவரோட இதுவை இன் பண்ணிடுறாரா? அப்போ உங்களுக்கு செம்ம பெயின். ஜிமினா சரி கொஞ்ச நேரம் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்கள் சீக்ஸில் ஃபுல்லாக உங்களுக்கு ஒரு மாதிரி பெயினே தெரியாமல் மேக் அவுட் பண்ணுறாரு. அப்போது நீ சொல்லுவியே ஃபஸ்ட்லாம், இப்போ பாரு பையான்னு, இப்போலாம் ஏன் சொல்கிறதில்ல? அது ஏன் சொல்லணுமா உனக்கு? ஆமாம், அது ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு உன் வாய்ஸில் கேட்கும்போது. சொல்லு. நான் சொல்ல மாட்டேன், அது சொல்லக்கூடாது. ஏன் சொல்லக்கூடாது? அப்போல்லாம் சொன்னேன். இப்போ அதை நான் எப்படி சொல்வேன்? ஏன் பேட் வேர்டா சொல்கிறீ? ஜிமினா ரொம்ப ஹாஷாக பிஹேவ் பண்ணுற. சரி ஸ்லோவா. இப்போ சொல்லு, என்ன வேர்டு அது? அது பையானா ஹிந்தியில் அண்ணான்னு மீனிங். அண்ணாவா? அப்போது ஸ்டார்டிங்லேருந்து நீ என்ன அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தியா? ஆமாம். அடி பாவி, உனக்கு ஓகேனா சொல்லு, இதுக்கப்புறமும் பையானே கூப்பிட்றேன் அடிங்க போட்டேன்னு வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஹாஷாக அவங்கள இது பண்ணிகிட்ருக்காரா? ஜிமினா என்ன பண்ணுற? எனக்கு பெயினாக இருக்குது. இதுதான் உனக்கு பனிஷ்மெண்ட், ஸ்டார்டிங்கில் தான் அண்ணான்னு கூப்பிட்டுட்டு இருந்தல்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக நீங்களும் ஜிமினாவும் ஹாப்பியாக உங்கள் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. ஸோ மார்னிங் ஆயிடுச்சா, நீங்கள் டயர்டாக ஜிமின் மேலே படுத்துட்ருக்கீங்களா? அப்போ ஜிம்மில் ஓய் வயன் கேட்குது சொல்லுங்கள். என்ன ரொம்ப முடியலையா? அப்படிலாம் இல்லை, ஓகே தான். ஓகேவா? அப்போது ஃப்ராடு எதுக்கு பிளான் போடுற நீ? இல்லை சும்மா ஓகேவான் தான் கேட்டேன். சரி, அப்போ நீங்கள் அப்படியே ஜிமினோட ஃபேஸை பார்த்துட்டே என்னன்னு சொல்லு. ஒன்றும் இல்லை, உண்மையாகவே உனக்கு என்ன பிடிச்சிருக்குல்ல? பிடிக்கலன்னு சொன்னால் என்ன பண்ண போகிற? இப்படி சொல்லிட்டு ஜிமினோட லிப்ஸ்லேயே ஒரு பிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவேன்? பிடிக்கலன்னு சொன்னால் இன்னொரு ரவுண்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தள்ளி விட்டுட்டு உங்கள் மேலே ஏறி உட்காந்துட்டு உங்கள் நெக்கு ஃபுல்லாக அப்படியே பைட் பண்ணுறாரு. ஸோ இதோட இந்த ஒன் ஷர்ட்டை இங்கே கட் பண்ணிக்கலாம். ஓகே ஸ்வீட் ஆர்ட், இந்த ஒன் ஷர்ட் பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஜேகேவோட எஃப்எஃப்ல எதுக்கு சாட் எண்டிங் வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க, கதறினீங்க. ஓகே, சீசன் 2 இருக்குல்ல, அதில் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன்.
வேறு என்ன இருக்குது பேசுகிறதுக்கு? கியூஆர்ஏ வீடியோ அது சூன் நான் போடுறேன். சரிங்களா? எனக்கு டைமே கிடைக்கல அது போடுறதுக்கு. அது போட்டுடுறேன். அவ்வளோதான்டா. இதோட நெக்ஸ்ட் ஒன் ஷாட் இல்லைனா எஃப்எஃப்ல பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா.